கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னொரு ஜூம் கொடுகைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். சிலுவையின் நிழலில் அப்படின்ட்டு அந்த டைட்டிலை நீங்க பார்த்துருக்கீங்க. நம்ம அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து அநேக வாரங்களாக நம்ம யாத்திராகமத்தை தான் பார்த்து கொண்டு வந்தோம். போன தடவை கூட யாத்திராகமம் 23வது எபிசோட நம்ம பார்த்தோம். ஒரு மாற்றத்துக்காக, அதுவும் குறிப்பா நம்ம இப்பதான் நேற்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, நாளைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு கொண்டாடுற காரணத்தினால ஒரு மாற்றமாக, ஒரு வித்தியாசமாக இன்னைக்கு வேறு ஒரு காரியத்தை குறித்து உங்க எல்லாத்துக்கூடயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க தீர்மானிச்சோம். அதுக்கு தான் இந்த சிலுவையின் நிழலில். இந்த நிகழ்ச்சி நம் ஆண்டவர் பட்ட பாடுகள் மாத்திரம் அல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு சிலுவையின் நிழலின் பேர் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா சபைகளிலும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய ஒரு முக்கியமான நாள். சபைக்கு எல்லாரும் வருவாங்க, போவாங்க. நாளைக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நாள். ஆனா அந்த சனிக்கிழமை மக்கள் அநேகமா ஆலயத்தில் பெரும்பாலும் ஆராதனையோ இல்ல மற்றெந்த சடங்குகளோ இல்லாத ஒரு நாள் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். ஒருவேளை ஒரு சில சபைகள் அது வித்தியாசமா இருக்கலாம். மீறி மீறி இருந்தா சில சபைகள்ல இந்த சனிக்கிழமை சாயங்காலம் இந்த ஈஸ்டர் ஞாயிறுக்காக மல்லிகைப்பூ டெக்கரேஷன் ஆரம்பிப்பாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது. அது எல்லா சபைகளிலும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சனிக்கிழமை நாம் சிலுவையின் நிழல் என்று நேற்றைக்கு ஆண்டவர் சிலுவையில மரித்ததை பற்றி நம்ம விலாவாரியா நம்ம ஆலயங்கள்ல பார்த்திருப்போம். நிறைய காரியங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு அந்த காலியான சிலுவைக்கு முன்பாக நாம் சிலுவையை பற்றின சில சிந்தனைகளை நம்ம பார்க்க போறோம். அவருடைய நிழல்ல நம்ம பல காரியங்களை, சிலுவையை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நாம் அதை நேற்றைய தினத்துல அதை பற்றி அதிகமாக ஒருவேளை கேள்விப்படாதிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை சிந்திக்க போகலாங்கிறதுனாலதான் இந்த முடிவெடுத்து சிலுவையின் நிழல் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்க தரப்போறோம். சிலுவை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சிலுவை முதல்ல ஆண்டவருடைய உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா 2வது சிலுவையில ஆண்டவருடைய உருவம் கிடையாது. ஏன்னா சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசுவை அரிமத்தியா ஒரு யோசேப்பும் நிக்கதேமுவும் அவரை சிலுவையில் இருந்து எடுத்து அவரை கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டார்கள். ஒருவேளை அந்த சிலுவையில ஆண்டவரின் ரத்தம் பட்ட பகுதிகள் கூட உறைந்து காய்ந்து போயிருந்திருக்க கூடும். அப்போ அந்த காலியான சிலுவைக்கு முன்பாக தான் நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய ஒரு வகையில் அந்த தியானம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தியானத்தை நாம் தொடர போகிறோம் சிலுவை தொடர்பாக. நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சிலுவைக்கு மேல அந்த தலைப்பகுதியில ஒரு போர்டு மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த போர்டை பிரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த போர்டு இப்ப உங்களுக்கு திரும்பி காமிப்பாங்க. 3 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது எபிரேய மொழி, 2வது இருக்கிறது கிரேக்க மொழி, 3வது இருக்கிறது லத்தீன் மொழி. இதை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிலாத்து இவற்றை இந்த காரியங்களை எழுதி மேல் விலாசத்தில் சிலுவையின் மேல் போட்டுவித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இந்த பிலாத்து போட்டு வித்ததுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு முன்னணியும் ஒண்ணு உண்டு. ஏன்னா நீங்க பிலாத்து 4 சுவிசேஷங்களிலும் கடைசி சில அதிகாரங்கள்ல தான் வராரு. கேள்விகளாலேயே இருக்கிற பிலாத்து, நம்ம பிலாத்து பத்தி சொல்ல முடியும். அவர் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் கேட்டு எழுப்பினா, நீர் யூதர்களுக்கு ராஜாவா, நீ யூதர்களின் ராஜாவா, ராஜாவான் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு. அந்த கேள்விக்கு ஆண்டவர் நேரடியாக பதில் எதுவும் சொல்வதில்லை. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இயேசுவுக்கும் பிலாத்துக்கும் நடந்த உரையாடல்களை நீங்க பாத்தீங்கன்னா, அது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் நம்ம சொல்ல முடியும். ஆனா எதுவுமே நேரடியாக பதில் சொல்லாத இயேசு மரணம் அடைந்த பிறகு, அல்லது இயேசுவின் சிலுவையின் மேலே
இப்ப பிலாத்து போட்டு வித்த இந்த அறிக்கையை தான் நான் பார்க்கிறேங்க. விலாசம் சொல்லி நம்ம தமிழ் பைபிள்ல இருக்கோம். ஆனா இதை நம்ம என்ன சொல்லலாம், அறிக்கைன்னு சொல்லலாம். அந்த அறிக்கை என்ன? இயேசுவை பற்றி பிலாத்து இந்த உலகத்திற்கு சொன்ன அறிக்கை. அந்த அறிக்கையை அவன் எபிரேயர்களுடைய மொழியில மாத்திரம் இல்ல, அபிஷியல் லாங்குவேஜான லத்தீன்லையும், பழக்க லாங்குவேஜான, அதாவது எல்லா பக்கம் பழகி கொண்டிருந்த கிரேக்க லாங்குவேஜ்லயும் அப்படி போட்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதுல ஒரு ஆச்சரியமான என்னன்னா, எபிரேய வடிவத்தில் பார்த்தா அதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, அதற்கு நம்ம வாசிக்கிறதா தான் என்ன பண்ணுவோம், யெஷுவா ஹா நசரின் வா மாலிக் ஹா யகுதீன் அப்படின்னு அர்த்தம். யெஷுவா ஹாமா, யெஷுவா ஹா நசரி, யெஷுவா ஹா நசரின் வா மாலிக் யா யகுதீன் அப்படின்னு. இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நாசரேனாகிய இயேசு யூதர்களின் ராஜா அப்படின்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம். இதே தான் லத்தீன்லயும் அதுலயும் போட்டிருக்கு. இதுல முதல் எழுத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா YHVH அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா யாவே அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாவேன்ற வார்த்தையை கேட்ட உடனே, ஒருவேளை நீங்க அந்த படத்துல அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க YHVH அப்படின்ட்டு இது இருக்குது. அப்போ இது அராமிக்ல போட்ட ஒரு காரியம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னது எபிரேயர்ல. ஆஹ் அப்போ YHVHங்கிறது யாவேன்னா, அப்போ யாவேயை சிலுவையில் அறைந்தார்களா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும். நீங்க பாத்தீங்கன்னா இதை போட்டு வச்ச உடனே பிரதான ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க, இதை நீங்க மாற்றுங்க, இந்த போர்டை மாற்றுங்க, இவன் தன்னை யூதர்களின் ராஜாவென்று சொல்லிக் கொண்டான்னு எழுதும் சொல்றப்போ பிலாத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்றான், நான் எழுதினது எழுதினதே அப்படின்னு சொல்லி அதை மாற்ற மறுத்து விடுகிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்திருந்த பல விட்டு கொடுத்த பிலாத்து இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கறது இல்ல. அவன் சொன்ன காரியத்தை ஒரு முறை பார்த்த என்னன்னு கேட்டா, இது யாவையே தான் நீங்க சிலுவையில் அறைந்தீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுகிற ஒரு காரியம். ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, பிலாத்து எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினது எழுதினதே. இந்த காரியத்தை பிலாத்து முன்னாடி அந்த கூட்டத்தினர் சத்தம் போடுவது பயந்து அவர்களுக்காக கையை கழுவி அவர்களுக்காக பர்னபாசை கொடுத்து, அதில் அந்த மாதிரி ஒரு டயலமாவா இல்ல ஒரு நிலையில்லாத இருந்தவன் இந்த ஒரு விஷயத்துல தெள்ள தெளிவா சொல்லிட்டான், நான் எழுதினது எழுதினதே அப்படின்னு. அப்படின்னா அவன் யாவையை சிலுவையில் அறைந்ததாக உலகத்திற்கு அறிவிக்கிறானா அப்படிங்கிறது நமக்கு மனசுல ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. அப்போ சிலுவையில் அறைந்தது, அறையப்பட்டது, நமக்காக அறையுண்டது யாவே ஆகிய கர்த்தரா அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, இப்ப நம்ம இந்த பகுதியோட நம்ம இன்னொரு பகுதி நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். பிலிப்பியர் 4:2, பிலிப்பியர் 2 6-8 அது இப்ப உங்க ஸ்கிரீன்ல போடுவாங்க, நீங்க பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார் அப்படின்னு பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல குறிப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் தேவனுடைய குமாரன் தான் நமக்காக சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். தேவனுடைய குமாரன் பிதாவுக்கு சமமாக எண்ணப்பட்டவர். அதுதான் நம்ம முதல் வார்த்தையில பார்க்கிறோம். அப்போ இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பல பேர் இன்றைக்கு உலகத்துல நினைச்சிட்டு இருக்காங்க, எஸ் சாமி வேற பிதா வேற நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு கூட்ட மக்கள் உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம பழைய பழைய ஏற்பாட்டின் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும், இதை குறிப்பாக இந்த சிலுவை தொடர்பான காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு பகுதியை இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த பகுதியிலிருந்து வேறு சில முடிவுகளுக்கு நம்ம வரப்போறோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்துல உங்களுக்கு ஏசாயா எழுதின பெரிய பெரிய தீர்க்கதரிசியில முதல் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க ஏசாயாவை. 60
6 புத்தகங்கள் உள்ளது. அதுல வந்து ஒரு 4 அதிகாரத்துல பாடுபடும் தாசன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து சில வசனங்கள் உண்டு. நீங்க தயவுசெய்து உங்க வேதத்துல நீங்க அந்த 4 பகுதியும் முதல்ல வரிசையா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. நம்ம 4 பகுதியும் பார்க்க போறது கிடையாது. நீங்க குறிப்பு மாத்திரம் வச்சுக்கோங்க. ஏசாயா 42 1 4, ஏசாயா 49 1 6, ஏசாயா 50 4 11, ஏசாயா 52 13 53 13 வரை. இது எல்லாமே பாடுபடும் தாசனை பற்றின வார்த்தைகள். இது ஒருவேளை நீங்க படிச்சீங்கன்னா இது யாரை குறிக்கிறது என்பதை ஒருவேளை இன்றைக்கு நேற்றைக்கு ஒருவேளை சர்ச்சுக்கு போய் இந்த ஆராதனையில பங்கு கொண்டவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். இது சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரை குறிக்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சுவாமியை குறிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும். அதிலும் குறிப்பா ஏசாயா 52 13 டு 53 13 மிக அற்புதமான ஒரு வார்த்தைகளை உள்ளடக்கிய காரியம். அப்போ அதுல என்ன காரியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹ், ஆண்டவருடைய மரணம் தொடர்பாக அல்லது அவருடைய அவர் மரித்தது தொடர்பாக மிக அற்புதமான தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம நல்லா கவனிக்கிறது நல்லது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சுவிசேஷங்கள்ல ஆண்டவர் வருவது பற்றி, நமக்காக பாடுபடுவது பற்றி, உயிர்த்தெழுவது பற்றி எல்லாம் நம்ம ஒட்டியும் படிச்சு முடிச்சிருக்கோம். இந்த 40 நாள்ல நிறைய பிரசங்கங்கள் அது குறித்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்படி நடக்கும் என்பதற்கு இயேசுசாமி பிறப்பதற்கு கிட்டத்தட்ட நீங்க அவருடைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா கிமு 740 680 வரை, அதாவது 7வது நூற்றாண்டு. ஆண்டவர் பிறப்பதற்கு 700 கொஞ்சம் குறைய, ரொம்ப எக்ஸாக்டா நான் சொல்ல, கொஞ்சம் குறைய 700 வருஷங்களுக்கு முன்பாகவே ஒருத்தர் பிறப்பாரு, அவர் இப்படியாக பாடுபடுவார் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ஏன் இந்த ஏசாயாவை நம்ம பார்க்கிறோம்னா, அந்த பாடுகளின் அகோரத்தை பற்றி ஏசாயா சொல்வதை விட ஒரு ஒரு உச்சகட்டத்தில் அவர் சொல்றார். உதாரணத்துக்கு நீங்க 52 13 நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். இப்படி அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்த வரிய பாருங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்திருந்தது. இந்த வார்த்தையை வந்து நம்ம ஒருவேளை பல வார்த்தைகள் வந்து நமக்கு அர்த்தங்கள் எந்த அளவுக்கு ஆழமா சொல்லப்படுது அப்படின்னு நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். அந்த கேடு அப்படின்ற வார்த்தையோடைய அர்த்தத்தை நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லி முடியாத அளவுக்கு இப்படியெல்லாம் இருக்க முடியுமோ என்று மக்கள் பயப்படுகிற அளவுக்கு அந்த காடு அடைந்தபடியினால் அப்படின்ட்டு பலர் சொல்லுதுண்டு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல இந்த சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த காட்சியை வந்து பல பேர் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கொடூரமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதற்கான ஆதாரமும் இந்த ஒரு வசனம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கேடு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக மாற்றப்பட்டிருந்தது. அடுத்த வசி பார்த்தீங்கன்னா, அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஏன் பிரமிப்படைந்தார்கள்? இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு முகத்தை மாற்ற முடியுமோ, அல்லது இரத்த களரியாக, அல்லது நீங்க ஆண்டவருடைய பாடுகளை பற்றி நம்ம புதுசா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தலையிலே முள்முடி, அந்த முள்முடியிலிருந்து இறங்குகிற ரத்தத்தோடு அந்த முகத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே உருகாத நெஞ்சமும் உருகும்னு சொல்லுவாங்க. அந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க அந்த மற்ற வசனங்கள், அந்த 53வது வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கொஞ்சம் குறைய 700 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. 700 வருஷங்களுக்கு முன்பாக.
700 வருஷங்களுக்கு முன்பாக அவர் இப்படிதான், அவருடைய முகம் அந்த குறிப்பிட்ட நாளிலே இப்படியாக இருக்கும், அந்த கேடு அடைந்திருக்கும் சொல்றது மாத்திரம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சில வசனங்கள்ல ஏசாயாவுல பார்க்கலாம். ஏசாயா 53:2 நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இப்படின்னு அந்த அவரை பற்றின வர்ணனை ஒரு பயங்கரமான சித்திரமாக, ரொம்ப அந்த என்ன சொல்றது, ஒரு படத்தை போல அந்த வார்த்தைகளை ஏசாயா கோர்த்திருக்கிறாரு. நீங்க அடுத்த வசனத்துக்கு கூட பாத்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு வரிசையா வருது. இன்னும் பண்ணா நாம் எல்லாரும், நீங்க அந்த வசனத்தை பாக்குறீங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்க 7வது வசனத்தை பாருங்க, 5:7க்கு அப்புறம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் வாய் திறவாதிருந்தார். இந்த காட்சிகளை நீங்க ஒருவேளை உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதங்களில ஆண்டவருடைய பாடுகளை பற்றி அநேக சுவிசேஷத்தை அடிப்படையாக வைத்த பிரசங்கங்களை நீங்க கேட்டது போலவே இருக்கும். அவருடைய பாடுகள், அவருடைய வேதனை, அவருடைய காரியங்கள். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 9வது 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரோடைய அவருடைய பிரேத குழியை நியமித்திருந்தார்கள், ஆனால் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. பார்த்தா அந்த நாட்கள்ல இத புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அந்த ஆராதனைக்கு பிறகு வந்த பிறகு நமக்கு தெரியும், அவரோடு 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ என்ன, துன்மார்க்கரோடே அவரை அழிப்பதற்கு நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோட இருந்தார்ங்கிறது ஒரு புதிர் போல இருந்தாலும் நமக்கு அந்த புதிர் என்னன்னு தெரியும். ஏன்னா அவர் மரித்த போது அவர்களோடு அந்த குழியில் போடப்படவில்லை. ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சிலுவையில் அடித்தவர்கள் எல்லாரையும் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை அந்த ஒரு பைக்குள்ள போட்டு மூடி சீல் வைத்து அவர்கள் எல்லாரையும் ஒரு பொதுவான பகுதியிலே அடக்கம் செய்வார்கள், வைத்திருவார்கள். அவ்வளவுதான், அது வேற இது. ஆனா அப்படியாக இயேசுவின் உடலை வைக்கவில்லை. நமக்கு காரணம் தெரியும். அரிமத்தியா ஒரு யோசேப்பும் நிகதோமும் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஆனா அவர்கள் எடுத்து யாருடைய கல்லறையில் வைத்தார்கள்? அரிமத்தியாவோர் யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான் நமக்கு தெரியும். அதுவரை ஒருவரும் புதைக்கப்படாது இருந்த புதிய கல்லறையில் வைத்தார்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசனமும் ஆண்டவருடைய மரணத்தில் எவ்வளவு அற்புதமா நிறைவேறுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுப்பட்ட கொடூரங்கள் இருந்தாலுமே நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, நீங்க இந்த ஏசாயாவுல ஒருவேளை நீங்க திரும்ப படிச்சீங்கன்னா அந்த கொடூரங்கள், அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். ஆனால் இந்த கொடூரங்கள் நம்ம 4 சுவிசேஷங்களில சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர்கள் சொல்லப்படவில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சொன்னது அறைந்தார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள் அப்படின்ற ஒரு காரியம், ஆணியை கடாவினார்கள் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தோட 4 சுவிசேஷங்களும் போதப்படுதே தவிர்த்து, அவர் 1 குறைய 39 அடிகள் பட்டார் அப்படிங்கிறது கூட நமக்கு சுவிசேஷங்கள்ல தெளிவாக சொல்லப்படவில்லை. அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேருக்கு ஆண்டவருடைய பாடுகளின் ஆழம் தெரிவதில்லை. இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் பல துருபதேசங்கள் எழும்புறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்கள் என்ன சொன்னாங்க, ஏசாமிக்கு அந்த காடியை குடிக்க கொடுத்த உடனே அதில் இருக்க மருந்தின் காரணமாக அவர் பலம் பெற்று
மயக்கமடைந்திருந்தார், சீசர்களை தூக்கி கொண்டு போனார்கள் அப்படின்ற கதைகளெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இன்னைக்கு பல வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, அவர் மரிக்கல, சிலுவையிலிருந்து இறங்கி மயக்கமடைந்த நிலையில வச்சிருந்தாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி போனார் அப்படின்ற பலவிதமான சம்பிரதாய கதைகளை நீங்க ஒருவேளை கேட்டிருக்கலாம். இதற்கு அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, அந்த ஒருவேளை சுவிசேஷங்களிலே ஏன் அந்த பாடுகளின் கொடூரம் சொல்லப்படவில்லைன்னா, அந்த கொடூரத்தை அந்த நாட்களிலே அனைவரும் அறிந்திருந்தார்கள். இது நடந்து இப்ப 2000 வருஷம் ஆச்சு. அதனால இப்ப நமக்கு அந்த அந்த நாட்களில் அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அறிந்திருந்த விஷயத்தை சுவிசேஷகர்கள் குறிப்பிடவில்லை. ஆனா அந்த காரணத்தினாலதான் இப்படியான கதைகள், பொருளிகள் கிளம்ப ஆரம்பிச்சது. அப்போ அந்த சுவிசேஷத்தின் உண்மையான கொடூரத்தை தெரிந்திருந்தா மக்கள் அப்படி பேச மாட்டாங்க. அப்போ அந்த கொடூரம் எப்போது நமக்கு தெரிய வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல ஒருத்தருடைய முகத்தை பாத்தீங்க, ராபர்ட் பக்லின் அப்படின்ட்டு ஒருத்தர் முகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அவர் வந்து ஒருவேளை நம்ம அந்த ஆண்டவரை போர்த்தின நீள்துணியை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதுல இருக்கிற அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் என்று அழைக்கப்படுகிற அந்த நீள்துணியை பார்த்துட்டு இவர் ஒரு பேத்தாலஜிஸ்ட் இவரு. அதை வைத்து டெத் ரிப்போர்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு இது கொடுத்திருக்காரு. இதுல லீகல் இது வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட். நம்ம அந்த ரிப்போர்ட்ல வந்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆண்டவர் பட்ட பாடுகளின் ஒரு தெளிவான மருத்துவ அறிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ பல பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு இப்ப சொன்ன மாதிரி சிலுவையில மயக்கம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இல்ல இல்ல, அவர் என்னென்ன வேதனைகளை அனுபவிச்சாருங்கிறத அந்த லிஸ்ட்ல பாருங்க. பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு ரத்த வியர்வை வேர்த்தது, லூக்கு 22:44. அதுவும் அவர் அதிக வியாகுலப்பட்டார் அப்படின்னு. உங்களுக்கு அதற்கான ஒரு மெடிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா, மருத்துவ பேர் என்னன்னா ஹேமோட்டோஹைட்ரியாசிஸ், அதாவது ரத்தத்தில் வியர்வை கலந்ததுன்னு. அப்போ அந்த ரத்தத்துல வியர்வை கலந்த உடனே உடம்பில் கொஞ்சம் ரத்தம் நீங்க பாருங்க அந்த வசனத்தை கூட பாக்குறீங்க, மிகவும் வியாகுலப்பட்டு அவர் ஜெபம் பண்ணினார். அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கே அவர் உடம்பில் இருந்து கொஞ்சம் ரத்தம் வெளியேறி விட்டது. நீங்க அடுத்தது திரும்ப போடுங்க, அந்த லிஸ்ட் போடுங்க சாம். ஹேமாட்ரியாசிஸ்க்கு அப்புறம் பார்த்தா அந்த ரத்த வேர்வை வந்தது நிமித்தம் அவர் உடம்பு மிகவும் வருத்தப்பட்டது. ஏன்னா அவர் அந்த பாஸ்கா விருந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் அவர் எதுவுமே சாப்பிடுவதில்லை. ஒரு நாள் முழுக்க சாப்பிடாது இருந்ததுனால அவருடைய அந்த லிஸ்ட் போடுங்க, ஹேமாட்ரியாசிஸ்க்கு அப்புறம் வந்த அந்த லிஸ்ட் போடுங்க, முதல் போட்ட லிஸ்ட். பாத்தீங்கன்னா பாடிலி மச்சிலேஷன் அண்ட் பிளட் லாஸ்ன்னு பார்த்தோம். இதுல வந்து அவர் என்ன பண்றாங்க, நடுவுல ஒரு காரியம் இருக்கு. அவரை 1 Corinthians 39 அவரை அடிக்க பிலாத்து ஒப்பு கொடுத்தான்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு அடியிலும் அவர் உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேறிற்று. மறுபடி சிலுவையில் ஆணியினால் கடாவப்பட்டதனால் அவருடைய நரம்புகள் மிகவும் பாதிக்கப்பட்டது. அந்த சிலுவை பாரத்தை சுமக்க முடியாமல் கீழே விழுந்ததுனால அந்த அந்த தோல் எலும்புகள் சற்றே விலகி போயிடுச்சு. அப்போ போதுமான ரத்தம் இல்லாததுனால அவருக்கு போதுமான ஆக்சிஜன் இல்லாம அந்த நுரையீரல்கள் வேலை செய்ததுனால அவருக்கு சஃபோகேஷன், அதாவது மயக்கம், மற்ற காரியங்கள் வர்றப்போ அது ஹார்ட் அட்டாக்குக்கான ஒரு ஆரம்பங்கிற பார்க்கிறோம். அப்போ மொத்தத்துல நம்ம என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஹைப்போ வோலமிக் ஷாக் அண்ட் பெயின் அப்படின்னு. ஹைப்போ வோலமிக் ஷாக் அண்ட் பெயின், இதுதான் ஆண்டவருடைய மரணத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரிப்போர்ட்ல சுருக்கமா நம்ம நம்ம ஹெட்டிங்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டோம். அதை விலாவாரியா படிச்சீங்கன்னா அதன் கொடூரம் தெரியும். அவர் தான் ஆண்டவருடைய முதுகில் அதாவது அந்த கசையடிப்பட்ட 39 காயங்களை அடையாளப்படுத்தினவர். நீங்க அது மாத்திரம் இல்ல, பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சும்மா சிலுவையில தொங்கிட்டு. ஏன்னா இதற்கு நம்முடைய எஸ் சாமி பத்த வந்த அநேக படங்கள் கூட காரணம். சும்மா சிலுவையில கட்டி வச்சிருப்பாங்க, கை காலில் கொஞ்சம் அந்த ரத்தம் வர்ற மாதிரி அந்த ரெட் கலர் ஊத்திருப்பாங்க. அதோடு இருக்குதே தவிர்த்து அந்த வேதனையின் கொடூரத்தை அவர்கள் அறியவில்லை.
ஒரு முறை ஜீசஸ் ரிடீம்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அவர் மோகன் சிலாசரஸ் பிரதர் அவர்களுடைய ஜீசஸ் ரிடீம்ஸுக்காக. அப்போ கோயம்புத்தூரை சேர்ந்த டாக்டர் ராம்தாஸ் என்ற நரம்பியல் நிபுணர் கூட ஆண்டவரின் பாடுகள் பற்றின மெடிக்கல் இம்ப்ளிகேஷனை பத்தி ஒரு உரையாடலை நானும் அவரும் செய்திருந்தோம். அதுல நீங்க அந்த கை கால்களுக்கு அந்த வேதனைகளை பத்தின ஒரு சில படங்களை நீங்க பாருங்க. அந்த ஆணிகள் கடாவப்படும் போது நமக்கு இந்த மெரிடியன் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நீங்க டக்குன்னு இடிச்சுக்கிட்டீங்கன்னா சில சமயம் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த ஆணிகள் கைகளிலும் கால்களிலும் கடாவப்பட்டது அப்படிப்பட்ட நரம்புகள் வழியாக. அந்த ஷாக்ல என்ன நடக்குமா, உடம்பு முழுக்க அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பட்டா எப்படி இப்போ ஒரு ஷாக் ஆகுமோ, ஒரு ஜெர்க் ஆகுமோ, அது போல ஆகுமா? நீங்க அந்த ஆணி கடாவப்பட்ட இடத்த பாக்குறீங்க. இன்னும் ஒரு சில படங்களையும் பாருங்க. எந்த அளவுக்கு கொடூரம். கைகளில பல பேர் நினைச்சிருக்காங்க உள்ளங்கையில் ஆணி அடித்தார்கள் அப்படின்னு. உள்ளங்கையில் ஆணி அடிக்கல. ஏன்னா உள்ளங்கையில் ஆணி அடிச்சாங்கன்னா அந்த உடம்பு சிலுவையை விட்டு கீழே இறங்கி விடும். ஏன்னா அந்த உள்ளங்கையில் அந்த 5 எலும்புகளின் கூடுகை நடுவே ஆணி இருந்ததுன்னா அந்த உள்ளங்கை கிழிந்து உடம்பு கீழே விழுந்துரும். ஆனா அவங்க ஆணி அடித்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா மணிக்கட்டில். அந்த 2வது படத்தை பாருங்க. அந்த மணிக்கட்டில் அடிக்கும் போது அந்த உடலின் பாரத்தை அந்த ஆணி தாங்கும். அந்த ஆணி உடைய அளவு நீங்க கொடுத்திருக்கான் பாருங்க. கொஞ்சம் குறைய ஒரு 7 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஆணி. அந்த ஆணியில தான் அவர் பிணைக்கப்பட்டார். நீங்க அந்த பலவிதமான எந்த இடத்துல அவர் பிணைக்கப்பட்டார் அந்த படத்துடைய அந்த விவரத்தை கூட பாக்குறீங்க. இன்னொரு படத்தை கூட நீங்க பாருங்க. அவர் அந்த படத்தை போடுங்க. அவர் சிலுவையில கசையடி அடிக்கும் போது அந்த சாட்டையில அந்த இதுல அடிக்கிறாங்க இல்லையா, அந்த முதல் போட்ட படத்தை பாருங்க. இப்படியாக தான் அடிப்பாங்க. ஒரு கல்லில் கட்டி வச்சுட்டு திரும்ப வச்சுட்டு இந்த 2 புறமும் கச்சையடியின் அந்த கசையடியை அடிக்கும் போது நீங்க இந்த ஆரோ மார்க் பாக்குறீங்க இல்லையா, அந்த பகுதிகள் எல்லாம் சதைகள் கிழிக்கப்பட்டு போகும். ஏன்னா அந்த தோலுடைய கசைகளின் நுனியில எலும்புகள் இருக்கிறது நிமித்தம் அந்த தோல் பகுதிகள் கிழிக்கப்பட்டு போகும். அந்த கிழிக்கப்பட்ட தோலோடு கிழிக்கப்பட்ட காரியத்தோடு தான் சிலுவைக்கு அவர் கொண்டு போகப்படுகிறார். அடுத்த படத்தை போடுங்கப்பா. நீங்க அந்த சிலுவையிலே மரித்ததின் அந்த இன்னொரு படம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி தொங்கும் போது என்னன்னு கேட்டா ஏற்கனவே நிறைய ரத்தம் வீணாய் போனதுனால சிலுவையில் தொங்கும் போது 2 கைகளும் மரத்திலே பிணைக்கப்பட்டு இருக்கிறது நிமித்தம் அவரால மூச்சு விட முடியாது. அந்த மூச்சு விடுறதுக்கு மிகவும் சிரமப்பட வேண்டியதா இருக்கும். அப்போ இல்லாத ரத்தத்தை பம்ப் பண்ணுவதற்கு இருதயம் கடினமா முயற்சி பண்றப்போ மூச்சு விடுவதற்கே சிரமமாகி உயிர் போவதற்கான ஒரு பிரதான காரணமா இருக்கு. ஏன்னா உடம்புல போதுமான தண்ணீர் இல்லை, போதுமான ரத்தம் இல்லை. போதுமான ரத்தம் வீணானதுனால அந்த அழுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்த போதுமான ஆக்சிஜனை உள்ளே எடுக்க முடியாத ஒரு காரணத்தினால, அந்த மூச்சு இழுத்து விட முடியாத காரணத்தினால அந்த ரத்தம் அசுத்தமாகி அவங்க இறுதியில அந்த ஹைப்போவாலுமிக் ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியானதுல இயேசு சுவாமி மரணம் அடைகிறார். இந்த ஒரு காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த கொடுமைகளெல்லாம் இப்ப எதுக்கப்பா நம்ம பார்க்கணும், என்ன காரியத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு நேத்திக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பெரும்பாலான ஆலயத்துல சர்ச்சில் 7 வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. அப்போ இதுவரை நாம் பார்த்த, அதாவது சிலுவையிலே தொங்குகிற இயேசு இத்தனை சரீர வேதனைகளோடு தான் அந்த வார்த்தைகளை பேசுகிறாருங்கிறத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நினைப்பு ஒருவேளை உங்க மனதிலும் என் மனதிலும் இருந்தா அந்த வார்த்தைகளுக்கான புதிய பரிமாணங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நான் நம்புறேன். அவர் உடம்பு முழுக்க ரத்தம், அதாவது சொல்லொன்னா வேதனையின் உச்சத்தில் இருக்கும் போதுதான், இல்ல அந்த உச்சத்தின் அந்த பாதையில் இருக்கும் போதுதான் அவர் சொன்ன 7 வசனங்களை நம்ம நேற்று தியானித்தோம். அப்போ
அவர் சொல்ல சும்மா அப்படி சாதாரணமா சில பேர் பல பேர் நினைக்கிற மாதிரி எல்லாரும் கிடையாது. நம்ம விசுவாசிகள் யாரையும் சொல்லல. ஆனா ஒரு சிலர் புரிந்து கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்காங்க, ஆண்டவர் சிலுவையில சொன்ன 7 வார்த்தை என்ன? பிதாவே அவர்களுக்கு மன்னியும், நீ என்னோட பரதேசியில் இருப்பாய், இதோ தா இதோ மன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ற மாதிரி ஒரு ஒற்றை பரிமாண அர்த்தங்களோடு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நான் பொதுவா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர்கள் உலகத்திலே அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை வசவு வார்த்தைகளாலும் கத்துவாங்களாமா. நான் என்ன பாவம் செஞ்சேன், நீ நல்லா இருப்பையா, அவன் நல்லா இருப்பையா, அப்படி என்று கொடிய கடுமையான வார்த்தைகளை பேசும்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கள்ளர்கள் கூட என்ன சொல்றாங்க, எல்லாரையும் நிந்திக்கிறாங்க. இயேசுசாமி சேர்த்து ஆரம்பத்திலே 2 பேரும் நிந்திக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த வேதனையின் பாதையிலாக போய்கொண்டிருக்கும் போது சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, இன்னும் சொல்ல போனா சிலுவையில் தொங்கும் போது சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு முதல் வார்த்தைய அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையுடைய ஆழம், அவருக்கு கோபமே வரலையா? தன்னை அடித்தவர்கள் மேல அவருக்கு ஆத்திரமும் இதுவும் வரல. ஆனா ஒரு வார்த்தை சொல்றது பாருங்க, அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னா அந்த வார்த்தைக்கு இன்னொரு ஆழமான ஒரு பொருள் இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம். அந்த 2 வார்த்தை இந்த இதுல நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல லூக்கா சொன்ன 3 வார்த்தைகளை மாத்திரம் நம்ம எடுத்துட்டு அதோடைய ஆழங்களை நம்ம பார்க்க போறோம். 2வது வார்த்தை இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய், 3வது வார்த்தை பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதி நாட்கள்ல சிலுவை பற்றின தியானம் மக்கள் மத்தியில குறிப்பா சொல்ல போனா கடைசி 2 நூற்றாண்டுகள்ல தான் அதிகமா இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம திருச்சபை தலைவர்கள் எல்லாம் இந்த சிலுவை பற்றி தியானம் சொல்றப்பதான் அதை தியானிப்பதற்கு ஏதுவாக அவர் கடைசியாக பேசின வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ லூக்கா 3 வார்த்தைகளை தருகிறார். லூகாஸ் விசேஷம் 50, 60 அந்த 70, 80 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம். அப்போ என்னன்னா லூக்கா நீங்க பாத்தீங்கன்னா லூகாஸ் விசேஷத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா முதல் வசனத்துல அடங்கியிருக்கு, தெயோப்பிலவே நான் அறிந்ததையும் கேட்டதையும் சொல்லி அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார். எல்லாவற்றையும் தெளிவாக்கி கொண்டு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவர் ஆண்டவரை புறஜாதி மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு மெஸ்ஸியாவாக பிரசன்ட் பண்றார். அப்போ அவர் சிலுவையில் எழுதின வார்த்தைகள் என்னன்னா, அவருடைய தன்மைக்கும் அவருடைய மகத்துவத்துக்கும் பொருத்தமான அவர் சிலுவையில் சொன்ன 3 வார்த்தைகளை லூக்கா எழுதி இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 3 வார்த்தைகளை தான் நம்ம முதல்ல இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று, பிதாவே இவர்களை மன்னியும்ட்டு. அப்ப என்னன்னா, வேதனையின் உச்சத்திலும் மன்னிப்பின் அவசியத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். சிலுவை நமக்கு சொல்கிற செய்தி அதுதான். அப்போ அந்த வார்த்தையில அந்த பின்பகுதி என்ன, இவர்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்ற 2வது வார்த்தை வருது. அந்த வார்த்தையுடைய பின்பகுதி வருது. அதோடைய அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ள பார்த்தோம்னா, பலவிதமான வடிவங்க, அதாவது லேயர்ஸ் சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பிரமிப்பும் நம்மளுடைய ஆச்சரியமும் இன்னொரு எல்லைக்கு போகும் நான் நம்புறேன். அவர் சொல்லுவது தன்னை அடித்தவர்களை மாத்திரமா, தன்னை சிலுவையில் அடித்தவர்களை மாத்திரமானா ஆமா, ஆனா அதை தாண்டி ஒரு அர்த்தத்தை இருக்குது. ஏன்னா அவர் அப்படி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு அவர்கள் மாத்திரம் காரணம் அல்ல, நீங்களும் நானும் காரணம், நாம் ஒரு காரணம். அப்போ நாம் அறியாது செய்த பாவங்களுக்காகவும் அவர் மன்னித்திருக்கிறார். ஒட்டுமொத்த மனுஷகுலத்தின் ரட்சிப்பு தான் அவரை சிலுவைக்கு நேராக நடத்தினது. ஒட்டுமொத்தமான ரட்சிப்பு தான் சிலுவைக்கு நேராக நடத்தினது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ரட்சிப்புக்கு நடத்துகிற அந்த காரியம் நமக்காகவும் அவர் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப என்ன,
ஒரு அவரை அறிந்தவர்களின் வாழ்க்கையிலே மன்னிப்பை பிரதானமாக வைப்பதற்கான ஒரு காரியத்தை லூக்கா நமக்கு சொல்லுகிறாருங்கிறத பார்க்கிறோம். அதாவது forgiveness, ஒரு மன்னிப்பை ஒரு யுனிவர்சலாக அவர் வைப்பதின் அடையாளம் தான் முதல் வார்த்தை. இனி இரண்டாவது வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி இது பார்த்தா நம்ம நினைக்கிறோம் அந்த கள்ளன் இன்றைக்கு ஆண்டவரே நீ பரலோகத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். அப்படி நினைத்தருளும் சொல்றப்போ இன்றைக்கு நீ பரதேசில் என்னோடு இருப்பாய் அப்படின்ட்டு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. அப்போ நம் முதல்ல பார்த்த வழியிலேயே ரெண்டாவதே நம்ம பார்க்கிறப்போ என்ன ஒரு அர்த்தம்னு கேட்டா, நாம் அவரை நோக்கி உண்மையாக மன வருத்தத்தோடு கூப்பிடும்போது அவன் எப்படி அவரோடு கூட இணைக்கப்பட்டானோ, நல்லா கவனிங்க, அவரோடு கூட முதல்ல அந்த 2 கள்ளர்களும் திட்டுறாங்க. நீங்க அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ இந்த வலது புறத்து கள்ளன் ஒரு ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவனை பத்தி நிறைய புராண கதைகள்லாம் உண்டு. அவனை திட்டுறான். இல்லப்பா, நீ நம்ம செஞ்ச குற்றத்துக்காக நம்ம சிலுவையில் அடிக்கப்படுறோம். ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் என்று இருந்தும் இவரை அடிச்சிருக்கிறாங்களே, நீ இது குறிச்சு நீ இது பண்ணு, உனக்கு இப்படி சொல்ல இதே இல்லையான்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும்னு. அப்போ அவனுடைய வார்த்தைகளிலே 2 அர்த்தங்களை நாம விளங்கிக் கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் லூக்கா அவருடைய பார்வையில் வைத்த வார்த்தைகளிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கிறது நல்லது. அதாவது நாம் பாவிகளாய் இருந்தோம், எவர் வேணுமானு இருக்கலாம், பாவிகளாய் இருந்தும் நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து தவறு செய்யாத அவரை விசுவாசித்து அவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் அல்லது அவருடைய அரசின் மேல் விசுவாசம் வைத்து அவரை கூப்பிடுகிற வேளையிலே அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ரட்சிப்பின் நிச்சயத்தை அவனுக்கு தருகிறார். பல பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ட்கட்ல வலது புறத்து கள்ளன் போயிட்டான். இல்ல, ஆண்டவர் ஒரு அடையாளத்திற்காக ஒரு உதாரணத்திற்காக அந்த படத்தை வைக்கிறாருன்னு நம்ம அதை புரிஞ்சு கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னன்னா முதல்ல மன்னிப்பு, இரண்டாவது ரட்சிப்பின் நிச்சயம், மூணாவது லூக்கா அவர் வச்ச ஒரு காரியம் என்னன்னா, இப்படி ஒரு கம்பீரமான அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை மிக கம்பீரமாக ஒப்பு கொடுக்கிறார். பிதாவே, இவர்களே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்போ லூக்கா ஆண்டவருடைய சிலுவையின் வார்த்தைகளை சொல்லுகிற 3 பரிமாணங்கள் என்னன்னா, முதல்ல மன்னிப்பு, இரண்டாவது ரட்சிப்பு. இது 2ஐயும் நமக்கு தர அவர் பிதாவின் குமாரனாயிருந்து கம்பீரமாய் தன் வாழ்க்கையை அவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப என்னன்னா, அந்த முதல் சிலுவையை சுற்றி இருக்கிற அந்த முதல் வட்டத்தை தாண்டி அதற்கு அடுத்த வட்டத்தில் இருக்கிற அதற்கு அடுத்தடுத்த வட்டங்களில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் புரிய வேண்டும், புரியணும். அப்பதான் அந்த சிலுவை இந்த நிழல்ல நமக்கு கிடைக்கிற பானதுதான் மன்னிப்பு, ரட்சிப்பு. இது 2ஐயும் தந்தவர் வேற யாரும் கிடையாது, பிதாவின் ஒரே பெயரான குமாரன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, எல்லா காரியத்தையும் முடிச்ச திருப்தியோட பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னா, அவருக்கும் பிதாவுக்குமான மாற்றப்படாத பிரிக்கப்பட முடியாத உறவின் நிச்சயத்தை லூக்கா நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இத ஒரு கமெண்டேட்டர் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டால் அதன் ஹரிசான்டலாக வரக்கூடிய விசுவாசம் இது. அதாவது என்னன்னா, மன்னிப்பு, ரட்சிப்பு, அவரை சார்ந்திருத்தல். இனி ஒரு காரியத்தை கவனிக்கணும். நம்ம லூக்கா அவ்வளவு தெளிவாக பல காரியங்களை சொன்ன லூக்கா ஒரு காரியத்தை சொல்லவில்லை. அதாவது மத்தேயு சொன்ன ஒரு காரியத்தை, மத்தேயு மார்க்கும் சொன்ன ஒரு காரியத்தை அவர் சொல்லவில்லை என்கிறத ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒருத்தர் இப்படியா எழுதுறாரு, ஏன் அவரு மத்தேயு மார்க்கும் சொன்ன அந்த ஒரு ஏலி ஏலி லாமா சபக்தானிய ஏன் லூக்கா சொல்லல அப்படின்னா, ஒருவேளை நாம் அந்த வார்த்தையை இதுவரை அறிந்திருக்கிற அர்த்தத்தில் லூக்கா நினைக்காதத பட்சத்துல,
ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய யுனிவர்சலா ஆண்டவரை நினைக்காத பட்சத்துல அவர் அதை குறிப்பிடவில்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த 3 வார்த்தைகளை நமக்கு யோவான் சொல்றத பார்க்கிறோம். அந்த யோவான் சொல்ற காரியத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க தன்னுடைய சீஷனை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? இதோ உன் தாய், அதோ உன் மகன். அப்போ இதுவும் நம்ம என்ன, எந்த பின்னணியில இந்த அத்தனை வார்த்தைகளும் நம்ம எந்த பின்னணியில எடுத்துக்கணும்னு கேட்டா, சாதாரணமா சொல்லப்பட்டதுல சற்று முன்பு நம்ம சொன்ன விதமாக வேதனையின் உச்சத்தில் சொல்லுகிற காரியங்கள் தான் ஒவ்வொரு வார்த்தைகளும். அப்போ அந்த வேதனையின் உச்சத்திலும் அவர் தன்னுடைய மக்களுக்கான உறவுகளை ஆசீர்வதிக்கிறார் அல்லது தீர்மானிக்கிறார். பல பேர் சொல்லுவாங்க அது ஒரு ஒப்படைப்பு. தான் தாயை பற்றின அக்கறையோடு கவனத்தோடு அந்த நேரத்திலும் தாயை பற்றின அக்கறையாக தன் பிரியமான சீஷனிடத்தில் ஒப்பு கொடுத்தார், தாயை ஒப்பு கொடுத்தார், பாதுகாக்க பொறுப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த அளவை தாண்டி இன்னொன்னு பார்த்தா, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு புது உறவை அவர் கொடுக்கிறார். இப்போ லூக்கா சொன்ன அந்த 2 காரியத்தையும் இதையும் நினைச்சு பாருங்க. யுனிவர்சல் ஃபர்கிவ்னஸ், யுனிவர்சல் சால்வேஷன், நியூ ரிலேஷன்ஷிப் ஃபார் த பிலீவர்ஸ். விசுவாசிகளுக்கான புது உறவை அவருக்குள் எப்படி இந்த உலகத்தில் நிலைநாட்டி இருக்கிறார். அம்மா மகன் உறவு என்பது ஒரு அற்புதமான உறவு. அம்மா பிள்ளை உறவுங்கிறது ரொம்ப அற்புதமான உறவுங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு கூட நமக்கு ரொம்ப ஒரு காரியத்தை பத்தி ரொம்ப சிலாகிச்சு சொல்றது தாய் பிள்ளையாட்ட பழகணும்வாங்க. ஏன்னா ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறாள். அநேக பிள்ளைகள் தங்களுடைய எல்லாவற்றுக்கும் தாயை நினைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நேற்றுக்கோட ஒரு ஆலயத்துல பேசுறப்போ இந்த காரியத்தை நினைவு கூர்ந்தோம் நம்ம. அதாவது நாம் இன்றைக்கும் ஒருவேளை ஒரு 50களில் 60களில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அம்மா கூட 1000 சண்டை போட்டிருக்கலாம், 1000 காரியத்தை பண்ணியிருக்கலாம். அவர்கள் அம்மாவை நினைக்கும் போது அவர்களையும் அறியாமல் அந்த அன்பின் ஆழம் கண்ணீராக துளிர்க்கிறது நம்ம பார்க்கிறோம். அம்மான்ற உறவு அவ்வளவு ஒரு அற்புதமான உறவு. அதே வண்ணமாக தாய்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு ரொம்ப அற்புதமான உறவு. அதனாலதான் ஏசாயாவுல அவர் ரொம்ப அழகான ஒரு ஒரு உதாரணத்தை சொல்வாரு. தாய் தன் பாலகனையே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு. அப்போ என்னன்னா ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணமாக, உறவின் மிக அழகான ரூபமாக ஆண்டவர் அவரால் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உறவை திருச்சபை மூலமாக தருகிறார், அல்லது ரட்சிக்கப்பட்ட அந்த கூடுகையான மக்கள் முன்பாக தருகிறார். அப்போ அவரு மன்னித்து ரட்சித்து நம் எதிர்கால வாழ்க்கைக்கான புது குடும்பத்தை நமக்கு தருகிறார், புதிய சூழலை நமக்கு தருகிறார். அவருக்குள் பரிமளித்திருக்கிற செழித்திருக்கிற ஒரு உறவை, அந்த உறவிற்கான அடையாளம் எப்படி அம்மா மகனை நேசிப்பாளோ அல்லது மகன் அம்மாவை நேசிப்பாளோ அப்படியான ஆழமான ஒரு உறவை தருகிறார். நம்ம அநேக பாடல்கள் அப்படிதான் இருக்கு. ஒரு தாய் தேற்றுவதை போல பெர்க்மன்ஸ் ஐயா அவருடைய ஒரு பாட்டு இருக்கு, நான் உன்னை தேற்றுவேன். தாயோட அன்புக்கு உதாரணமா ஏகப்பட்ட பாடல்கள் நம்ம கிறிஸ்துவ உலகில் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதற்கான காரியத்துடைய அடிப்படையில நான் எப்படி நம்புறேன்னா, ஆண்டவர் அங்கே ஏற்படுத்தினார். அந்த அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த புதிய உறவின் பரிமாணத்திலே இந்த காரியத்தை வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இனி யோவான் சொன்ன 2வது ஒரு காரியம் என்னன்னா, நான் தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு. நீங்க எப்படி லூக்கா ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஆளுமையையும் அவருடைய தன்மையும் சொன்னாரோ, ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு பின்பு எழுதின யோவான் சுவிசேஷத்துல இதே போன்ற சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்றப்போ இந்த புதிய குடும்பத்தை பத்தி யோவான் சொல்றாரு. 2வது என்னன்னா, அவர் யோவான் ஆண்டவரை முழுக்க தேவனாகவும் மனிதனாகவும் அவர் பிரசன்ட் பண்ணார். முக்கியமா தேவனாக சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை விட அவர் மனிதனாகவும் இருந்தார் என்பதற்கான ஒரு அடையாளம் இது. ஏன்னா ஒரு மனிதனை போல அத்தனை வேதனைகளையும் அனுபவித்தவர் அதன் விளைவாக வருகிற ஒரு சரீர தேவையான தன்னுடைய தாகத்தை பற்றி சொல்லுகிறார். அவருக்கு அந்த காளான்ல தோச்சு கொடுத்தவனே அதை அவர் சுவைக்கிறார்.
அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் மனுஷனாக தன்னுடைய உடலின் மேல் கட்டுக்களை வைத்திருந்தாலும், கட்டுப்பாட்டை வைத்திருந்தாலும், வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அந்த காரியத்தையும் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். மூணாவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பினிஷ்ட், எல்லாம் முடிந்தது அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்ப எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அர்த்தத்துல கிடையாது. இதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான மூல வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜெய எக்காளம், ஜெய கோஷம். ஒருத்தர் நிறைய பேர் நம்ம ராணுவங்கள் சண்டை போட்டதை பார்க்கிறோம். ஒரு இடத்தை ஜெயிச்சிட்டாங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போய் கொடியை நாட்டுவார்கள். கொடியை நாட்டுவதற்கு என்ன அடையாளம் கேட்டா, நான் இந்த இடத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு. அப்போ கொடியை நாட்டும் போது அதற்காக சொல்லப்படுகிற ஒரு வெற்றி கோஷத்தை போல அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் பினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பான்ட்டு இல்லை, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு. அப்போ யோவான் சொன்ன 3 வார்த்தைகளும் இந்த சிலுவையின் அது ஹரிசான்டல் சொன்னீங்கன்னா, இது வெர்டிகலா இருக்கிற ஒரு காரியம். நான் சொல்ல வருது புரிஞ்சுதுங்களா? லூக்காவுடைய வார்த்தைகள் சிலுவையின் அந்த ஹரிசான்டல் பகுதியாக நாம் உருவகித்து கொண்டால், நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, உருவகித்து கொண்டாலும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிதான் நான் சொல்ல. அப்படி நீங்க உருவகிச்சிட்டீங்கன்னா, யோவானுடைய 3 வார்த்தைகளும் அதன் நெடுப்பகுதிக்கு நாம் சமமாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கேயும் ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, யோவானும் அவருடைய பர்சனல் அவருடைய உணர்வுகள் பக்கத்தில் இருந்துதான் இந்த வார்த்தைகளை கேட்டதை போல, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே தெரிந்திருந்த இந்த வார்த்தைகளை நம்ம சுவிசேஷத்துல அவர் சொல்றாரு. இதோ தாய், இதோ மகன் சொன்னது தூரத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டிருக்காது. அவர் சிலுவையடியிலே நின்று கொண்டிருந்த மரியாளுக்கும் யோவானுக்கும் தான் கேட்டிருக்கணும். அதே வண்ணமாக தாகமாய் இருக்கிறேங்கிறது அவர் கத்தி இருக்க முடியாது. என்னவா இருந்திருக்க முடியும்னா, பக்கத்துல இருந்தவங்கிட்ட நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன்னு ஒரு, அதாவது என்னன்னா இன்னும் ரொம்ப பர்சனலான காரியங்களை யோவான் சொல்றாரு. அப்புறம் மூணாவது நமக்கு தெரியும், எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறது கூட அவர் உற்சாகமாய் சொன்னார். நம்ம சொன்னாலும் அது ஒரு அவருடைய உணர்வு பூர்வமாக சுற்றி இருந்த மக்கள் மாத்திரம் அறிந்த ஒரு காரியம். இவ்வளவு பர்சனலாக சொன்ன ஒருவர், அவரும் மத்தேயு சொன்ன ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தையை சொல்லவில்லை. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க ஒரு காரியத்தை பாருங்க, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வேதத்துல பார்த்திருப்போம். இந்த 7 வார்த்தைகள் பேசும்போது இந்த 5வது வார்த்தையான இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி பேசுறவங்களுக்கு மிக சிரமமான இருப்பதாக உணர்ந்திருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் சொல்லி நம்ம 2 தமிழ் பதிப்புகள் இருக்கு, ஆங்கில பதிப்புகள் எல்லாமே சொல்லுது. இந்த பகுதி மிகவும் கருகலான ஒரு பகுதி. ஏன் கருகலான பகுதினா, பிதாவு, நீங்க யோவான் சுவிசேஷத்துல தொடர்ந்து பார்க்கிறப்போ பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு பிதாவும் குமாரனும் பிரிக்க முடியாதவர்கள் என்ற சத்தியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து விட்டு, இந்த இடத்துல அவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லி இருக்க முடியும் என்று குழம்புகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன் மார்ட்டின் லூத்தர் கூட இந்த வசனத்தின் நிமித்தம் மிகவும் சிரமப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியம்? அப்போ மற்றவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, பாவத்தின் பயங்கரம் அந்த அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது. அதன் விளைவாக அந்த பாவம் பிதாவிலிருந்து குமாரனை பிரித்து விட்டது அப்படின்ட்டெல்லாம் நமக்கு காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனா அன்பானவர்களே, இந்த இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறப்போ தற்செயலாக ஒரு முறை பெசிஸ்டா மேனுஸ்கிரிப்ட், அதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட லாம்சா பைபிள் அப்படின்னு அந்த பாடத்தை, லாம்சா பைபிளை நம்ம நிறைய நேரத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஜார்ஜியம் லாம்சா அப்படின்னு அவர் எழுதின ஒரு பைபிள். இந்த பைபிள் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்டீங்கன்னா, பெசிஸ்டா பேஸ்ட் ஆன் பெசிஸ்டா மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆதியில் இருந்த மூல வார்த்தைகளின் அடிப்படையில் அமையப்பட்ட ஒரு வேதாகமம். அப்ப அந்த வேதாகமத்துல ஜார்ஜ் லாம்சா என்ன பண்றாரு, மொழியின் நுட்பங்களுக்குள்ளாக, அவர் ஒரு அராமிக் ஸ்காலரு, போய் அதன் அர்த்தத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்.
அவர் மொழிபெயர்த்திருக்கிற அந்த அர்த்தத்தை பார்க்கும்போது குறிப்பாக இந்த பகுதியை, அதாவது இந்த மார்க்கு, மத்தேயும் மார்க்கும் சொல்லுகிற அந்த 2 வசனம் இருக்கு இல்லையா, அதாவது மத்தேயு 27:46, மார்க் 15:34. மத்தேயு என்ன சொல்றாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்றாரு. மத்தேயு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு, சபக்தானா வேற ஒரு இது இருக்கும். ஏன்னா அது எபிரேய மொழி, இது அராமிய மொழியில் சொன்னார் அப்படின்னு. அந்த மொழிக்கான அர்த்தத்தை அவர் வேறு ஒரு பொருளாக தவறாக மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, பைபிளை அவன் மாத்தி சொல்றான்னு சொல்லி யாரும் தயவு செய்து என்னை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக இந்த காரியத்தை சொன்னேன். இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்தா இருக்கிறதுனால இந்த கருத்தை நான் சொல்றேன். அவர் சொல்லுகிற மொழிபெயர்ப்பு என்னன்னா, நீங்க அந்த அர்த்தத்தை ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. என் தேவனே என் தேவனே, இதற்காகவோ என்னை வைத்தீர். நல்லா ஞாபகம், அந்த முதல்ல அந்த படத்தை போடுங்கம்மா. என் தேவனே என் தேவனே, இன்னொரு ஸ்கிரீன் இருக்கும், ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி போட்டோம் இல்லையா. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அல்ல. நல்லா கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்க செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அல்ல, என் தேவனே என் தேவனே இதற்காகவோ என்னை வைத்திருந்தீர். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி லாம்சா தன்னுடைய வேதாகமத்தில் குறிப்பிடுகிறார். இதை நான் படிச்சப்போ மிகவும் பெரிய அதிர்ச்சி. ஆண்டவரே இது என்ன காரியங்கிறப்போ, ஆனா அதற்கான காரணங்களையும் பல காரியங்களையும் பார்க்கிறப்போ அதற்கான ஒரு நியாயத்தை என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. பல பேர்த்துக்கிட்ட நான் அதை பத்தி பார்த்திருக்கேன். ஆனாலும் இந்த ஒரு பகுதி ஒரு கருகலான பகுதி தான். ஏன்னா நம்ம அப்படியே காலாகாலமாக பழகி போய்விட்டோம், அது படிச்ச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த லாம்சாவுடைய ஒரு வார்த்தை நமக்கு ஒரு பெரிய தடுமாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துங்கிறது உண்மை. ஆனா இந்த ஒரு அர்த்தத்திற்கான அவருடைய விளக்கங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு இப்படி இருக்கலாமோன்னு தோணுது. அதற்கு முன்னாடி ஒரு காரியம், நம்ம ஏன் யோவான் சொல்லவில்லைன்னு பார்த்தோம், ஏன் லூக்கா சொல்லவில்லைன்னு பார்த்தோம். ஒருவேளை 2 காரணங்கள், அந்த அதே போடுங்கப்பா, அந்த ஏலிய லாமாவே போடுங்க. 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு என்னன்னா, ஆண்டவருடைய அருமை பெருமைகளை சொல்லிக் கொண்டிருந்த லூக்கா அதை சொல்ல மறந்திருக்கலாம், அல்ல சொல்ல யோசித்திருக்கலாம். 2வது யோவான் அதை பற்றி தெளிவாக அறிந்திருந்ததுனால அதை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பலவிதமா சொல்றாங்க. ஆனா இன்னொரு காரணத்தை பார்த்தீங்கன்னா, இதை சொல்லுவது மத்தேயும் மார்க்கும் மாத்திரம் தான் சொல்றாங்க. அப்போ ஒரு அறிஞர் ஒருவர் இப்படியான ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க மத்தேயுவை ஆண்டவருடைய அருமை பெருமைகளை பத்தி மாத்திரம்தான் மத்தேயு சொல்றார். ஏன்னா மத்தேயு ஆண்டவரை ஒரு ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார். உலகத்தை ஆள வந்த ராஜாவாக, யூதர்களின் ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு சுவிசேஷர்களும் ஒரு கொள்கை அடிப்படையில நம்ம இது பண்றாங்க. அப்படி சொல்லுகிறவர் அவருடைய பிதாவினின்று அவர் பிரிக்கப்பட்ட தன்மையை சொல்லுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி மார்க் ஆண்டவருடைய அநேக காரியங்களை சொன்னவர் இந்த காரியத்தை சொல்லி இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்றாங்க. அப்போ லாம்சா இன்னும் என்னதான் விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய விளக்கங்களை நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். ஒரு அதிகம் ரொம்ப நேரம் இல்ல, ஒரு சில நிமிஷங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற காரியத்திலே முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஆரம்ப நாட்களில் அனைத்து சுவிசேஷங்களும் அராமிய மொழியில் எழுதப்பட்டது. இது எனக்கு ஒரு புது நியூஸ். ஒருவேளை இதை கேட்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பொது நியூஸா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அராமிய மொழியில் எழுதப்பட்டது. இந்த அராமிய மொழியில் இருந்துதான் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு ஆனது. ஒருவேளை நீங்க தோமா பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அந்த தோமா பற்றின ஒரு ரிசர்ச் குறிப்பை பத்தி நம்ம சால்வேஷன் டிவில பேசுறப்போ ஒரு குறிப்பு கிடைச்சது. தோமா அவரை சார்ந்து வந்தவர்கள் கிரேக்க மொழி இல்லாத மத்தேயு சுவிசேஷத்தை வைத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு தகவலை நான் அந்த ஆராயும் போது அதை படிச்சிருக்கிறேன். அப்ப என்னன்னா, எடுத்த உடனே கிரேக்க மொழியில் அராமிய மொழியில் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில் மொழிபெயர்ப்பாச்சு. அப்படி மொழிபெயர்ப்பு ஆகும்போது பல நேரங்களில அதன்
நுணுக்கமான அந்த லிங்குஸ்டிக் மைன்யூட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீடைல்ஸ் வந்து மாறி போவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அராமிய மொழியின் அந்த சொல் வழக்கை சரியானபடி புரிந்து கொள்வதற்கு அதற்கு வந்து ஒரு பெரிய பயிற்சி வேணும். பல நேரங்கள்ல அது தவறி போகக்கூடும். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா லாம்சா பைபிள்ல அந்த மூல மொழியின் அந்த வார்த்தைகளையும் தவறாக மொழிபெயர்க்கப்பட்ட காரியங்களையும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி கேட்டோம்னா ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகம் புகுந்தாலும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். பல பேர் அதுக்கான விளக்கம் சொல்றப்போ பல விதமா சொல்றதை நானும் கேட்டிருக்கேன். ஊசின்னு ஒரு கேட் இருக்கு இஸ்லாம்ல, அதுக்குள்ள ஒட்டகம் கஷ்டப்பட்டு தான் நுழையணும்னு. ஆனால் லாம்சா சொல்கிறாரு அந்த மூல மொழியில் அப்படி இல்லை. ஏன்னா அதுல அந்த ஊசி முனை காது என்று சொல்லப்படுகிற அந்த அந்த ஒட்டகத்திலே அது அந்த இடம் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டா கெமலோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையில ஒரு கன்சனன்ட்ல, அதாவது ஒரு எழுத்தின் மேல ஒரு கோடு இருந்தா ஒரு அர்த்தமும் இன்னொரு கோடு இருந்தால் இன்னொரு அர்த்தமும் இருக்கும். அப்போ ஒரு அர்த்தத்திற்கு என்ன காரணம், அது ஒட்டகம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தத்துக்கு என்ன காரணம், தாம்பு கயிறு அப்படின்னு அர்த்தம். மொழிபெயர்த்தவர்கள் அந்த வார்த்தையின் மேலோட்டமான ஒரு காரியத்தை எடுத்துட்டு அதை தாம்பு கயிறு என்று சரியானபடி மொழிபெயர்க்காமல் ஒட்டகம் என்று மொழிபெயர்த்துட்டதுனாலதான் ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகம்னு அவங்க போட்டிருக்காங்க. ஆனா உண்மையான அந்த மூலமொழியின் அர்த்தம் ஊசி முனை காதுக்குள்ளே தாம்பு கயிறு போனாலும், தாம்பு கயிறு நான் புரிதலுக்காக சொல்றேன், அந்த பெரிய கயிறு போனாலும். அதே வண்ணமாக இந்த பகுதியை அவர்கள் தவறாக மொழிபெயர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாதம் செய்தார். இன்னும் பல அற்புதமான காரணங்கள் உண்டு. என்னன்னா அந்த காரணங்களுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து அந்த இதை பாருங்க, ஏலி ஏலி அந்த மூலத்தை போடுங்கப்பா. ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏலி ஏலினா எந்தேவனே எந்தேவனேன்ட்டு ஒரு அர்த்தம். நீங்க பாருங்க, இது வந்து அந்த படத்தை அந்த அராமிய மொழியின் வார்த்தைகளை அந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஃபார் திஸ் ஒன்லி ஐ வாஸ் பர்ட், இதற்காகவோ என்னை வைத்தீர் அப்படின்னு. அப்போ நீங்க அந்த இன்னும் அந்த அர்த்தத்தை அந்த 1 2 3 4 பாடுங்க. லாமா ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு தான் அந்த நடுவில் இருக்கிற வினைச்சொல்லோட அர்த்தம். அதாவது கைவிட்டி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதற்கு சபாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது மூலமொழியை பாக்குறீங்க. அதற்கு 5 அர்த்தங்கள் உண்டு. நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன்னா இதுதான் ஒருவேளை என்ன யாரும் நீங்க குறை சொல்லாதபடிக்கு நான் படித்ததையும் அந்த வேதத்தில் இருக்கிறதை மாத்திரம் சொல்லுகிறேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. அதற்கு எத்தனை அர்த்தங்கள்? டு லீவ், டு forsake, டு பெர்மிட், டு லெட் கோ, டு forgive. இத்தனை அர்த்தங்கள் சபாக் என்ற வார்த்தைக்கு. அந்த சபைக்கே போடுங்கப்பா, அதே போடுங்க, திரும்ப போடுங்க. அந்த சபாக் அந்த வார்த்தையை போடுங்க, அதே ரிப்பீட் பண்ணுங்க. அப்ப பார்த்தா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா, நம் மொழிபெயர்த்தவர்கள் டு forsake அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, கைவிடப்படுதல் அப்படின்னு. ஆனா என்னன்னா டு லெட் கோ, டு forgive என்பதற்கான அடையாளமா லாம்சா சொல்றாரு. கைவிடுதல், கைவிடுதல் அல்ல விட்டு விடுதல் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை நம்ம சொல்றாங்க. ஆனா என்னன்னா இதற்காகத்தான், இது விட்டுருங்க, அப்படியே இதுக்காக தான் விட்டு வச்சீங்களா அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இருக்கும். நீங்க அந்த அடுத்த ஸ்லைட் போடுங்க. டு ரிலீஸ், forgive அப்படிங்கிறது அதுடைய அடுத்தபடியான புரிந்து கொள்ளுதலுக்கான அர்த்தம். எது இல்லைன்னு கேட்டீங்கன்னா நாட் abandon அப்படின்னு. ஏன்னா மத்தேயு 6:12 இந்த சபாக்ன்ற வார்த்தை வருவதற்கு என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னு கேட்டா மன்னித்து விடு அல்ல விட்டு விடு அப்படின்னு. இன்னொரு காரியத்தை பாருங்க, இந்த சபாக்குக்கான வேதத்தில் இருக்கிற இன்னொரு காரியம். நீங்க மத்தேயு 4:20 அந்த சபாக் என்ற வார்த்தை வருது. பிசிக்கலி லீவ் பிஹைண்ட், கைவிடுதல் அல்ல, விட்டு விடுதல். அப்போ சபக்தானிங்கிறதுக்கு என்னன்னா என்னை அப்படியே விட்டு இருக்கிறது, இதற்கு தானே ஆண்டவராக, இதுக்கு தானே ஆண்டவரே. அடுத்து ஸ்லைட் போடுங்கப்பா, அடுத்தது போடுங்க. அப்போ பெர்மிட் இட் டு பி சோ நவ். அந்த மத்தேயு 3:5 அந்த சபாக்கு வர்ற வார்த்தையில என்ன சொல்றாங்க, என்னை இப்படியே இருக்க அனுமதியுங்கள் அப்படின்னு. அப்போ
இது ஒட்டுமொத்தமா நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தேவனே, என் தேவனே, இதற்காகவோ என்னை வைத்தீர் அப்படி என்கிறது தான் அந்த வார்த்தையுடைய அருமையான முத்தாய்ப்பான மொழிபெயர்ப்புன்னு சொல்லி ஜார்ஜ் லாம்சா தெள்ள தெளிவாக சொல்றாரு. நீங்க இந்த சபாக் என்ற வார்த்தையை எடுத்தீங்கன்னா வேதத்துல பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 6:7 நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த வார்த்தையை எதற்குன்னு கேட்டீங்கன்னா லெட் இட் பி லெஃப்ட், விட்டு விடுதல்ன்ற அர்த்தத்துல பயன்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கும். இன்னொரு பார்த்தா அதுல வந்து இந்த சபாக்குடைய மற்ற வடிவங்கள் வந்து வர்ஷிப் பண்றதுக்கு, சத்தமா அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை உயர்த்துறதுக்கு, அவரை விட்டு விடுகிறதுக்குன்னு சொல்லி வேதத்துல பல பகுதிகளை பார்க்கிறோம். அப்போ நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம், ஏன் இந்த நாள்ல இதை பத்தி சொல்லணும்னு கேட்டோம்னா, இந்த வார்த்தை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனதில் இருக்கக்கூடிய நெருடல்களை விளக்குகிற ஒரு காரியம். என்ன நெருடல்கள்? ஆண்டவர் எப்படி, ஒரு பாவம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் ஆண்டவர் அதைவிட பெரியவர், குமாரன் அதைவிட பெரியவர், எந்த அத்தனை பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவர், அத்தனை பாவத்தையும் நமக்காக சுமந்து தீர்க்கும் போது அவர் பிதாவில் இருந்து பிரிந்து போக முடியாது அப்படின்னு பலர் சொல்லுகிற காரியம் மனதிலே உறுதிப்படுது. இதை நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இந்த பகுதி பற்றி ஹெப்ரான் ஸ்கூல் பிரின்சிபால் ஒரு எரிக் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ்காரர் இருந்தாரு, ஒரு ஆங்கிலேயர். அவர்கிட்ட இதை பத்தி பேசுறப்போ அவர்கிட்ட இந்த லாம்சா பைபிளை கொடுத்து இந்த அதற்கான அந்த முன்னுரையில பல விதமான விளக்கங்களுக்கு இப்படி ஒருவேளை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குமோன்னு அதை பகுதியை ஜெராக்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்த உடனே அந்த 2 நாள் கழிச்சு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, என் மனசுல ஒரு 20-25 வருஷமா இருந்த முள்ள எடுத்து நேத்துக்கு அடிபட்டு போச்சு. ஏன்னா இப்போதான் எனக்கு புரிஞ்சது, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த ஒரு வார்த்தையை என்னுடைய தியானத்துல புரிஞ்சிக்கவே முடியாம இருக்கிறப்போ இன்றைக்கு இந்த விளக்கங்கள் என்னை வந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை செஞ்ச மனுஷனா என்ன மாத்திருச்சு. தேங்க்யூ ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இன்றைக்கு பலர் மனதிலும் இதை பற்றி பேசும்போது அந்த ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை குறித்து இருந்த நெருடல் விலகி போயிருச்சுங்கிறப்போ ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, அதை நம்முடைய வாசகர்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு கொடுக்கலாமோ அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பகுதியில இந்த காரியங்களை நம்ம சேர்த்தோம். இதற்காக நம்ம பைபிளை மாத்தி எழுதணும்னு சொல்லி தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில ஆன்லைன்ல இருக்கவங்களும் சரி, யூடியூப்ல கேட்கிறவங்களும் சரி, தயவாக தப்பாக புரிந்து கொள்ளாதீங்க. ஆனால் இந்த அர்த்தம் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஒரு முறை நீங்க டாக்டர் புஷ்பராஜ் அவர்களை தெரியும். அவர்கள் வந்து இந்த 7 லாம சபக்தான பற்றி நான் எழுதியிருந்த ஒரு கட்டுரையை ஜாமக்காரன் எடுத்து போட்டு அவரும் இந்த கருத்தை தான் சொல்லியிருந்தாரு. இந்த கருத்தை எனக்கு மனதிற்கு சம்மதத்தை போல இருக்கிறது, இந்த கருத்து எனக்கு உடன்பாடாக இருக்கு, இப்படியும் இருக்கலாமோ என்ற கேள்வி வருகிறது என்ற ஒரு சின்ன குறிப்போட போட்டிருந்தார். அதனாலதான் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் இந்த காரியத்தை வைக்கிறேன். ஏன்னா நம் தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், எல்லாரிடம் பெரியவர். அவருடைய அந்த காரியங்களை சொல்றப்போ நமக்கு வந்து வார்த்தைகள் போதாது. ஆக இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே அந்த சிலுவையை வெர்டிகலா பார்த்தோம், ஹரிசான்டலா பார்த்தோம், நடுப்பகுதியை மாத்திரம் பார்க்கல. ஆனா அந்த நடுப்பகுதியை இந்த லாம்சாவுடைய அர்த்தத்தை வைத்து பார்க்கும்போது அந்த முழு சிலுவையும் வெற்றியின் அடையாளமாக பிரகாசித்து வெளியே வருது. ஏன்னா பல பேர்த்துடைய என்னன்னா கைவிட்டீருங்கிறது ஒரு டிப் ஆயிட்ட மாதிரி இருந்தது. ஆனா இந்த வசனத்தை நடுவிலே வைக்கும் போது இது வேதத்திற்கு முரண்பாடான வசனம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த வசனத்தை வைக்கும் போது அந்த சிலுவையின் முழு பரிமாணமும் மிகச்சரியாக மிக அற்புதமாக வெளியே வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஹரிசான்டல்ல பார்த்தோம், இதை பார்த்தோம், ரட்சிப்பு முதல்ல, மன்னிப்பு, ரட்சிப்பு. இந்த இடத்துல நம்ம பார்த்தா புதிய குடும்பம், ஆண்டவரை பற்றின ஒரு வெளிப்பாடு. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா, இதற்கு இந்த வார்த்தைகளுக்கு காரணமாய் இருந்த ஃபார் திஸ் ஒன்லி இதற்காகவோ என்னை வைத்தீர், மக்கள் ரட்சிப்படைய, மக்கள் மன்னிக்கப்பட, மக்கள் புதுவாழ்வு வர, எப்படி இருந்தார்களோ அப்படி இல்லாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள என்னுடைய இத்தனை பாடுகளையும் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, இதற்காகவோ என்னை வைத்தீர் அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாருங்க.
அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்க கருத்து வேறுபாடு இருந்தா தாராளமா பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்றது எதுவும் நீங்க 100% ஒப்புக்கொள்ளணும்ட்டு இல்ல. ஆனா இப்படி ஒரு 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 சிந்தனை ஆக்கம் இருக்குங்கிறது மாத்திரம் நீங்க நினைச்சு பார்க்கிறது, நினைச்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. எனக்கு இந்த கருத்துல ஒரு மிகப்பெரிய உடன்பாடு உண்டு. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் எந்த பாவம் அவரை பிதாவை நின்று பிரிக்க முடியாதுன்னு நானும் உறுதியாக நம்புகிறேன். அதனால இந்த ஒரு மொழிபெயர்ப்பு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உடன்பாடான ஒரு மொழிபெயர்ப்பு தான். ஆஹ் இந்த சிலுவையின் பற்றின சிலுவையின் நிழலிலே அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில நம்ம பல சிந்தனைகளை யோசிச்சோம், பல சிந்தனைகளை பற்றி யோசிச்சோம். அந்த சிந்தனையின் ஒரு பகுதியாக இந்த ஒரு காரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு மனதில் கிடைக்கிற தெளிவை நீங்க எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, இதோடு இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்கணும். அடுத்த வாரம் ஆண்டவருக்கு சித்தமா நம்ம யாத்திராமத்தை தொடர போகிறோம். இப்ப நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நீங்க தயவு செய்து உங்க கருத்துக்களை தாராளமா எங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவதை முற்றிலும் எதிர்த்து என்ன வார்த்தைகள் சொன்னாலும் சரி, அதை நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம். உங்க கருத்துக்களை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, இதோ தகப்பனே, நாளை உயிர் தெழுந்ததிலே ஞாயிறை நாங்கள் எதிர்கொள்ள காத்திருக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, சிலுவையின் நிழலிலே, ஆம் ஆண்டவரே, காலி சிலுவை ராஜா. ஒருவேளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பார்த்த வண்ணமாக மேலே அந்த விலாசமத்திரம் எங்கள் மனதிலே இருக்கிறதப்பா, யாவே யாவே என்று. அந்த யாவே உலகத்தில் ஒரு மனுஷ ரூபமாக எங்களுக்கு எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக சிலுவையில் மரித்து நாங்கள் புதுவாழ்வடைய ஆண்டவரே எங்களுக்காக மறுபடியும் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிற இந்த சிலுவையின் பாதத்தண்டையில மறுபடியுமாயும் பாதத்தண்டையில வைக்கிறோம். நாங்கள் பேசினவைகள், நாங்கள் சிந்தித்தவைகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக பாடுபட்ட கர்த்தர் நீர் அல்லவா? இதோ எத்தனை வேதனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் காலாகாலமாய் யோசிக்கத்தக்கதான ஒரு எங்கள் வாழ்வுக்கான ஒரு கைட்லைன் மேப்பை போட்டு கொடுத்த வண்ணமாக அந்த 7 வார்த்தைகளின் அடிப்படையில நாங்கள் இதோ ஆண்டவரே, மன்னிப்பு, ரட்சிப்பு, உமக்குள்ளாய் பலப்படுகிற காரியம், புதிய உறவை பெற்றுக்கொள்ளுகிற காரியம், நீர் சர்வ வல்ல தேவன் என்று அறிந்து கொள்ளுகிற காரியம் என்று ஆண்டவரே 7 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தீர். மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோப்பா. மனதார நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆன்லைன்ல வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அனைவர் பேரிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். நீரே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இரும். நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை நீர் எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை எங்களுக்கு காட்டியருளும் சுவாமி. உம்முடைய செம்மையான வழிநடத்தல் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். கேட்கிற மக்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர்தாம் கிருபை தரணும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருள்நாதர் யெகோவாவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இது உங்கள் நேரம். தயவுசெய்து தைரியமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பிரதர், சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு இதுனா, நீங்கள் சொன்ன காரியம் நல்ல ஒரு வித்தியாசமான இதுதான் மொழிபெயர்ப்பு. அப்படி இருக்க டைம் ஒரிஜினல் அராமிக்கு அந்த கிரீக் புக்கெல்லாம் கிடைக்கலையா? இப்போ அதுக்கான முயற்சிகள் யாரும் எடுக்கிறாங்களா? இல்ல, இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதான் கேட்டேன். இப்ப என்னன்னா, நிறைய ஸ்காலர்ஸ் இந்த வெர்ஷனை சரின்னு ஒத்துக்கிறாங்க. பட் இதை முழுமையா அதாவது சில பாரம்பரியங்கள் அது நம்ம இது பண்றது அவ்வளவு ஒரு ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அதனால இப்படி ஒரு விஸ்வராஜ் சொல்றப்ப கூட இப்படி ஒரு கருத்து இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆவியானவருடைய வெளிச்சத்துக்காக வழி நடத்துதலுக்காக காத்திருப்போம் ஆண்டவர். ஏன்னா எந்த ஒரு வசனமே வசனத்திற்கு முரண்படாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த ஒரு கருத்து. ஆனா இந்த கருத்துல இந்த மொழிபெயர்ப்பு பிழைகள் இப்படி வந்திருக்கிறதுனால இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குமோன்னு அவர் தகவல் ஒரு குறிப்பை அவர் லாம்சா வைக்கிறப்போ அதை நம்ம சிந்திச்சு பார்க்கறது நல்லது. ஆனா நிறைய பேர் இந்த மாடர்ன் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்கிறது தான் உண்மை, நான் படிச்ச வரைக்கும். இந்த பவர் மொழிபெயர்ப்பில் கூட நிறைய இந்த சான்ஸ்கிரிட் வேர்டெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புது மொழிபெயர்ப்பெல்லாம் பண்ணுறாங்க.
அப்படி பிரதர் இது ஏதாவது நீங்க எடுத்து இல்ல இல்ல நான் வந்து இந்த ஒரு சில காரியத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆ, நிறைய பேர் வந்து அந்த பொது மொழிபெயர்ப்பு, இந்த மொழிபெயர்ப்புகள்ல வந்து பல நேரங்கள்ல வந்து நம்ம மொழிக்கு நிச்சயமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அது உண்மைதான். நீங்க ஆனா இந்த அதே அளவுல நேரத்துல அவங்களுக்கு இல்ல ஒரு இல்ல வேலை அதே இருக்கு. நேரத்துல இல்ல ஒரே நிமிஷம் என்ன ஏன்னா கவனிங்க. எனக்கு அதுக்குன்னு வந்து ஒரு நேரங்கள் இருக்குது. ஹலோ கேக்குதுங்களா? வேற யாரோ பேசுறாங்க. ஒரு நிமிஷங்க. யார் இவங்க இமானுவேல் பேசுறீங்களா? கொஞ்சம் ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஆஸ்திரியா யாரோன்னு வந்துச்சு. யூனிஸ் இமான். பேட்டர்சன் யூனிஸ் பேட்டர்சன் அவர் ஒருத்தர் வந்து சொல்றப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து அராமிக் மொழியில பேசியிருப்பார் இல்லைங்களா? ஆமா ஆண்டவர் ஆமா. வந்து மக்கள்கிட்ட பேசுறப்போ, ஏன்னா அவர் பொதுமக்களோட மொழியில பேசியிருக்காரு. அந்த ஆ, மக்களோட மொழியில பேசுறப்போ அவர்களுக்கான படிமங்கள், அவர்களுக்கான உவமைகள், அவர்களுக்கான காரியங்களை தான் அவருடைய மொழியில தான் அவர் பேசியிருக்கணும். ஆனா நம்ம ம், பல நேரங்கள்ல நம்ம ஆரம்பத்துல வந்த மொழிபெயர்ப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து விக்டோரியன் லாங்குவேஜ்ல இருந்தது. ஆ, அவங்க பண்ணதுக்கும் ஒரு நல்ல ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா ஆண்டவரோட மொழிங்கிறப்போ அந்த ஷேக்ஸ்பியரியன் லாங்குவேஜ்ல கம்த், கைத், கோத், தைத், தௌ அப்படின்ட்டுலாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொது மொழிபெயர்ப்புன்னு வர்றப்போ நம்ம என்ன சொல்றோம், பல பேருடைய இது என்னன்னா ஆண்டவர் இலக்கண சுத்த தமிழ்ல பேசினார்னு. நீங்க ஒன்றின பார்த்தா ஆண்டவர் வந்து அங்க அங்க இருக்கிற அந்த மக்களுடைய லாங்குவேஜ்ல தான் பேசியிருப்பார். ஒருவேளை சொல்ல போனா ஆமா ஆமா. இந்த எல்லாம் சொல்றாங்க. ஸ்லாங்கோட பேசியிருப்பார். ஆனா நம்ம ம், என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப தூய தமிழ்ல பேசுறோம் அப்படின்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதை வந்து ரொம்ப தமிழ் படுத்துறோம்னு சொல்லிட்டு அதோடைய மூல அர்த்தங்களை நாம் இழந்து போகிறதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். மாயை மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். அதை வந்து எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க அப்படின்னு கேட்டா, வீண் வீண் என்று சங்க திருவிளையாளர் உரைக்கிறார் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க பொது மொழிபெயர்ப்புல. எனக்கு ம், மாயைக்கு ஈக்குவலான வார்த்தை வீணுங்கிறது என்னால ஒப்புக்க முடியல. மாயைங்கிறப்போ நம்ம மனசுல தோன்றுகிற அர்த்த கோர்வைகள் வேற, வீண் என்று சொல்லும் போது இருக்கக்கூடிய வாரிகள் வேற. மாயைங்கிறது ஒரு விதமான ஒரு ஒரு வார்த்தை, வீணுங்கிறது வேறு விதமான வார்த்தை. ஒருவேளை அது மொழிபெயர்த்தவங்க அதற்கான விளக்கங்களை சொல்லலாம். வீணா இருக்கிறதா மாயை, இல்ல மாயை எல்லாம் வீணா போகுது அப்படின்னு பல கருத்துங்கள் சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் பழகு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நம்ம வந்து இந்த மொழிபெயர்ப்பு விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இதாகவும் இருக்கணும்னு தெரியுது. அதுவும் இந்த மொழிபெயர்க்கும் போது இன்னைக்கு இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன். இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வேதத்தை மொழிபெயர்க்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் கூட இன்னைக்கு கொஞ்ச நேரம் பயணம் செய்ய நேர்ந்தது. அவர் வந்து இந்த இவங்க ஆலங்குறும்பான்னு நினைக்கிறேன், ஆலங்குறும்பாவுடைய அவங்க மொழியில புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்த்துட்டு இருக்கிறப்போ அவர் ரொம்ப நேரம் அதான் பேசிட்டு இருந்தார், மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய சிக்கல் பற்றி. அதுல பல இடங்களில கர்த்தாவே அப்படிங்கறத மொழிபெயர்க்கிறப்போ அவங்களுடைய மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னடமும் மலையாளமும் கொஞ்சம் கலந்த ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ். அந்த இவங்க இந்த குறும்பர் ஆளுங்குறும்பர்னு. அப்போ அதுல வந்து என்னன்னா கர்த்தாவேன்னு அவங்க வந்து இவங்க மொழிபெயர்த்துட்டு அந்த மக்கள்கிட்ட போய் இந்த வார்த்தை உங்க பயன்பாட்டுல இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்றப்போ கர்த்தாவு அப்படின்னு அவங்க அந்த அவங்க ஸ்லாங்ல சொல்றப்போ அவங்களும் ஐயோ அப்படின்ட்டாங்களாமா. என்னையா இப்படி விலகி போறீங்க அப்படின்னு கேட்டோன்னா பதில் சொல்ல. இவர் இன்னொருத்தட்ட போய் கேட்டிருக்காரு, என்ன கத்தாவுன்னா பயந்துட்டு போறாங்கன்னா, இல்ல கத்தாவுன்னா எங்க மொழியில பாம்புன்னு அர்த்தம் அப்படின்னு. அப்போ மொழிபெயர்க்கும் போது நாம் மிக மிக கவனமா இருக்கிறது அவசியம். அந்த லிங்குஸ்டிக் காரியங்கள் மற்ற காரியங்கள்ல அப்படி பண்றப்போ சில நேரங்கள்ல அதனாலதான் ஒரு பெரிய டீம் போட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பைபிள் மொழிபெயர்க்கிறப்பவும் ஒரு டீம் உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க, அந்த லிங்குஸ்டிக் லெவல்ல தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாதுன்னு. இப்பவே வந்து அவ்வளவு காரியம் சொல்லியும் பல நேரங்கள்ல தவறாக மொழிபெயர்க்கப்படுகிறது, பல பிரச்சனைகள் வருதுங்கிறது உண்மைதான். ஏன்னா இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். இந்த ஆண்டவர் அதாவது அடனாய், எலோஹிம், யாவே என்ற வார்த்தைகளை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறப்போ LORD இந்த கேபிட்டல் லெட்டர்ல போனா யகோவான்ற அர்த்தம், LORDன்னு சாதாரண லெட்டர்ல போட்டா வேற ஒரு அர்த்தம், லார்ட் காட் அப்படின்னு போட்டா ஒரு இந்த இதுன்னு சொல்லி நம்ம மொழிபெயர்த்துட்டோம். ஆனா அந்த மூலமொழிக்காரர்களுடைய பெரிய குறை என்னன்னா அந்த வார்த்தைக்கான பரிமாணத்தை சாதாரணமாக குறைச்சிட்டோம். ஏன்னா நீங்க படிக்கிறப்போ கேபிட்டல் லெட்டர் LORD, ஸ்மால் லெட்டர் LORD நீங்க படிக்கிறது இல்லை இல்லைங்களா? அப்ப அந்த ம். மூலமொழியில அதற்கான வார்த்தையை சொல்றப்போ அதற்கான உங்க மனசுல பிரதிபலிக்கிற விரிகிற அர்த்தங்கள் வந்து ஒரு பெரிய காரியம்.
அதனால இது வந்து ஒரு கருகலான காரியம். ஆனா என்னன்னா, ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை என்னன்னா, எத்தனை குறைகள் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கான வல்லமை இன்றைக்கும் இருக்கு. எப்படி ஒரு பல்பு மேல இருக்கிற கருப்பு புள்ளிகள் அதோடைய வெளிச்சத்தை குறைக்க மாட்டாதோ, அதே மாதிரி ஆவியானவர் வெளிப்படுத்துற வார்த்தைகள் இப்படியான மனுஷ தவறுகளை ஒரு நாள் அது பொருட்படுத்தாம அது பிரகாசிச்சுதான் தான் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். அந்த அராமிக் அந்த புக்கு ஒரிஜினல் புக் இருக்கா பிரதர்? கிடைக்குதா? வச்சிருக்காங்களா? லாம்சா பைபிள் இருக்கு, லாம்சா பைபிள் இருக்கு. லாம்சா லாம்சார். பைபிள்ல அந்த மூல வார்த்தை இருக்கு. இப்ப நீங்க நாங்க இந்த ப்ரோக்ராம்காக பண்றப்போ சாம் வந்து அந்த சபக்தானி பற்றி அந்த அந்த அரமிக் வார்த்தை அந்த லிஸ்ட் கூட போட்டாரு. சாம் அந்த லிஸ்ட் இருக்கா? அந்த சபாக்குன்னு போட்டீங்களா, அந்த மூலமொழி இதுன்ட்டு அது இருந்தா நீங்க அது ஸ்கிரீன்ல போட்டு காமிங்க. ஆ நான் பார்த்தேன். அந்த இது அந்த அண்ணா வரிசை இருக்கு, அந்த நான் அக்கா ரெடி பண்ணிருப்பாங்கண்ணா. அது அதை பாருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல நேரங்கள்ல இது இருக்கு. நம்ம மூலமொழியில படிக்கிறப்போ அதோடைய அர்த்தம் விரிகிற காரியம் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியம். ஓகே. இன்னொன்னு என்னன்னா, சில காரியங்கள் வந்து நம்ம மொழிபெயர்க்கவே முடியாது மூலமொழியிலிருந்து. அந்த நம்ம மொழிக்கு தகுந்தபடி நம்ம இது ஏற்கனவே நம்ம ஒரு காரியத்தை சொல்லியிருக்கோம். நானே ரொம்ப நேரம் பேசுற மாதிரி இருக்குது, அதனால நான் அதிகமா பேசல. நீங்க வந்து ஆதி ஆமத்தோட முதல் வார்த்தை பாபி சாமுவேல் இருக்காரு. பரசித் பாரா யோலோகிம் எட் அசிமாயிம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த எட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆலிவ் டப்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது. அது முதல்ல டிரான்சிட்டிவ் வர்புனாங்க. ஆனா இப்போது என்ன சொல்றார்கள், அது ஆண்டவராகிய ஆலிவ் டப்ங்கிறது இயேசு கிறிஸ்து குறிக்கிற காரியம்னு அதை பற்றி ஒருத்தர் பிரசங்கம் பண்றப்போ ஒவ்வொரு காரியமும் உருவாக்கும் போது யாவே இருந்தாரு, கிறிஸ்து இருந்தாருங்கிறதுக்கான அடையாளம் அந்த எட்டுன்ற வார்த்தை தொடர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த 8 பத்தின ஒரு பெரிய காரியங்களையே ஒரு டைம் ஒரு புக்லெட் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாவதா இருந்தது. அப்போ அந்த காரியத்தை நம்ம இப்படி மொழிபெயர்க்க முடியும்? நம்ம எந்த மொழியில, இங்கிலீஷோ தமிழோ எதுனாலையும் மொழிபெயர்க்குங்கிறது ரொம்ப இது பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ பிரதர். மற்றவங்களும் சொல்லலாம். இந்த லிஸ்ட் இல்லைம்மா, இந்த லிஸ்ட் இல்லை. அவர் வந்து எலிசபெத் அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அந்த சபாக் வந்து அந்த ஒரு இந்த லைட் ப்ளூ கலரில் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்தாப்புல இல்லையா? முதல்ல ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் நம்ம எடுத்து போகிறப்போ அந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் சாம் போடுவாப்புல இல்லையா? அந்த லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த மூலமொழி அதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் ப்ளஸ் அந்த கேப்ஷன். இல்லை இன்னொன்று வெறும் அந்த இந்த லெட்டர் மாத்திரம் இருக்கும். அது அந்த டிஃப்ரெண்ட் இந்த ஹீப்ரூ லாங்குவேஜ், இந்த ஹீப்ரூ லிட்ரேஷன் அப்படின்ட்டு வரும் பாருங்க. இல்லை அது இல்லை, நீங்கள் இந்த ப்ளூ கலர்லேயே வரும். அந்த ஹீப்ரூ லெட்டர் மாத்திரம் ப்ளூ கலரில் வரும். இந்த சைடு அந்த டேபிள் காலமாட்டம் போட்டு அந்த ப்ளூ லெட்டரு இந்த லெட்டர்னு வரும். இல்லை அந்த இன்னொன்று அந்த வரிசையாக இருக்கும். அந்த ஹீப்ரூ லெட்டர் மாத்திரம் ப்ளூ கலரில் இருக்கும். சாமி காமிக்கிற பாருங்க, அது பார்த்து தெரிஞ்சு போடுங்க. அதுக்குள்ள மற்றவர்கள் உங்க கருத்துக்கு சொல்லலாம் அவங்க தேடுறதுக்கு முன்னாடி. இது இல்லை அக்கா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கக்கா. பிரதர், வேற யாராவது நீங்க சொல்லலாம். பிரதர், நான் ரெவரண்ட் ராஜசேகரன் பேசுறேன். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. அதாவது நம்ம பைபிள்ல நம்ம சில காரியங்களை அர்த்தப்படுத்தும் பொழுது இது வந்து பொதுவான ஒரு கட்டளை. அதாவது நம்ம ஒரு விளக்கத்தை பொழுது எக்ஸ்போசிட்டரியா இன்டெப்த் அப்படி பார்க்கணும் போது பல ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். யாராவது ஒரு மூலையில சொன்னதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு அடிப்படை கட்டளை. சரிங்களா? இப்ப நீங்க சொல்றது விதம் வந்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லல, விட்டு விட்டீர்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஆனா நீங்க போட்ட அதே ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் இப்ப போட்டதுல இந்த வேர்டுக்கு முன்னாடி போட்ட அந்த ஸ்லைட்ல ஃபோர்சேக்ன்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்திலையும் அதுதான் போட்டிருக்கு. எலோயி லாமா சபக்தானி, மை காட் ஒய் யூ ஹவ் ஃபோர்சேக்கன் மீ. அவ்வளவுதான். ஏன் என்னை கைவிட்டீர், விட்டு விட்டீர், இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒருவேளை தமிழ்ல வேணா நம்ம வந்து அர்த்தப்படுத்தும் போது விட்டு விட்டீர் அப்படின்றது இந்த மாய்மாலம் வீணுன்னு சொன்னது மாதிரி தான். விட்டு விட்டீர் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வெயிட்டேஜே இல்லை. ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா அதுக்கு வெயிட்டேஜ் இருக்கு.
மாய்மாலம்னு சொல்றத வந்து நம்ம வீணுன்னு சொல்றத சொல்லும்போது அது சரியா நமக்கு அர்த்தமாகலன்ற போல ஏன் என்னை கைவிட்டுன்றது போல இருக்கக்கூடிய டெப்த் இருக்கு. அதனாலதான் அநேக மொழிபெயர்ப்பார்கள், எக்ஸ்போசிட்டர்ஸ் இவங்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஃபோர்சேக்கன்ற அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் வேர்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த சகாப்னு இருந்தா சகாப்னு அந்த வார்த்தைக்கு வேணா நிறைய அர்த்தம் இருக்கலாம் ஒழிய, பட் இங்க அது 4 செகண்ட் தான் அப்படின்றது என்னுடைய ஒரு இது. ரெண்டாவது, நம்ம வந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறதுனால பொதுவாக பல ஸ்காலர் சொல்றதான் நம்ம வந்து கொண்டு வந்து போதிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒழுங்கு. அதனால நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்ட் பிரதர், நீங்க சொல்றது நானும் ஏத்துக்கிறேன். ஆனா இதுல என்னன்னா ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு பாசிபிலிட்டி வார்த்தைக்கு இல்ல அதுதான். இல்ல இல்ல பிரதர், நீங்க அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்ற வேர்டு இருக்கு இல்ல பாருங்க, இல்ல அதுல வந்து இல்ல எதுக்கு நம்ம அந்த வார்த்தை போடுறப்போ அதுக்கப்புறம் போட்ட ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பைபிள்ல இருந்து எடுத்து அந்த வசனங்கள்ல இருந்து போட்டோம். இதுல என்னன்னா இந்த சபாக்குன்றதுக்கு 4 அர்த்தங்கள் இருக்கிறப்போ அந்த மற்ற வேத பகுதிகளில் அதே சபாக் வார்த்தையை பயன்படுத்துறப்போ கைவிட்டின்ற அர்த்தத்துல இல்ல வேறொரு அர்த்தத்துல அந்த வார்த்தை பயன்படுது. இன்னொரு இடத்துல வேறொரு அர்த்தத்துல பயன்படும் போது இந்த இடத்துல ஏன் லாம்சா சொன்னதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். மற்றபடி நம்ம வந்து ஒரு புது தேரியவோ புது காரியத்தையோ அப்படின்ட்டு இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன் மாத்திரம் சொன்னார் மற்ற இவங்க, ஏன்னா இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருந்தா ஏன் யோவான் சொல்லல, அதாவது அந்த புக்ல வந்த அந்த ரிவ்யூ பத்தி நான் சொல்றேன். ஏன் வந்து அவருடைய இதை பத்தி இருக்கிறப்போ லூக் சொல்ல அப்படின்ற ஒரு கேள்விகள் வர்றப்போ அதற்கு பதில் இல்லை. ஏன்னா இந்த ஒரு காரியத்தை சொல்றப்போ ஒருவேளை இப்படி இருந்திருக்க கூடுமோ அப்படின்னு ஒரு 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 எண்ணமே தவிர்த்து இதுதான் அது தவறு இது சரின்னு ஒரு நாளும் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வேதத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது, யாருக்கும் நாலேஜ் கிடையாதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா ஆவியானவர் யாருக்கு என்ன சொல்றாரோ அதன்படிதான் அவர் உணர்த்துகிற காரியங்கள் தான் உண்மையா இருக்க முடியும். ஏன்னா ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்தின் பாதைகளினூடாக நடத்துகிறார். சாரி, வாதை இல்லை, பாதைகளினூடாக நடத்துகிறார். அப்போ ஒருவேளை அவர் சொன்னதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி சிந்திக்கும் போது நீங்க என்ன சொல்றது correct. ஒரே ஒரு விஷயம்னா அப்ப வந்து எல்லாமே அழகா கோயின்சைட் ஆகுதே அப்படிங்கிற ஒரு நினைப்பை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குன்னு சரி அதை விட்டுட்டு இது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனா நீங்க சொன்ன கருத்துக்களை நான் உண்மையா நான் ஒப்புக்கொள்கிறேன் பிரதர். அதாவது ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ ப்ரீச்சர், ஆஸ் அ பாஸ்டர், பொதுவாக நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதனுடைய சாராம்சங்களை தான் நம்ம எடுத்து சொல்லணும். வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் அது வித்தியாசம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்பது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து. ரெண்டாவது நம்ம வந்து ஏன் இதை வந்து நீங்க இந்த ரிவ்யூவும் யூடியூப்ல போகணும்னு விரும்புறேன்னா, உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் வந்து இன்னொரு ஒரு வகையில கொண்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா இது மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் என்ன மாதிரி திங்க் பண்ணிட்டு இந்த யூடியூப்பை பாக்குறவங்க உங்ககிட்ட ரிவ்யூ அனுப்ப முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட ஜூம்ல இருக்கிறேன் பண்றேன், ஆனா அவங்க உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க, யோசிச்சுட்டு போயிடுவாங்க என்ன இவர் வித்தியாசமா பண்றாரு அப்படின்ற. அதுக்காக நான் சொல்றேன், நீங்க அதுல போட்டிருக்கிற இந்த ஃபோர்சேக்ன்ற இந்த இங்கிலீஷ் வேர்டு, சபாக்கு ஃபோர்சேக்ன்ற இங்கிலீஷ் வேர்டை தான் பைபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்ல வேணா அது வந்து விட்டு விடுதல் தான் ஃபோர்சேக்கு, ஆனா அதை கை விட்டு விட்டீர்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாய்மாலம் அதே மாதிரி வீண், அதை தமிழ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு இது பிரசங்கி பிரதர். அது மாயை வீணுங்கிறது பிரசங்கி. அது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன், மற்றபடி அதுக்கும் இதுக்கும் இது இல்லை, லிங்க் இல்லை. ஆனா நீங்க சொல்றது ஒத்துக்கும் பிரதர். நம்ம பொதுவான கருத்துக்கள் நம்ம பண்ணுவோம், பட் இப்படி ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். அதனால இதுதான் சரின்னு சொல்லி இப்போ இது பதிவும் ஆயிட்டு இருக்குது. இதை நான் வலியுறுத்தவில்லை, இதுதான். ஆனா இப்படி ஒரு கருத்து இந்த ஒரே ஒரு வார்த்தையில இதுதான். மாத்திரம், இந்த ஒரே ஒரு வார்த்தையில மாத்திரம் ஆண்டவர் என் தேவனே என் தேவனேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். மற்றபடி அவர் முதல் வார்த்தையானாலும் சரி கடைசி வார்த்தையானாலும் சரி பிதாவேன்னு தான் சொன்னார். அதுல அந்த வெயிட்டேஜ் ஆஃப் ஃபோர்சேக்கன் எங்க இருக்குதுன்னா, மை காட் மை காட். அவர் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்ல, ஏன் என்னை விட்டு விட்டீர்னு சொல்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்.
சங்கீதம் 22 அப்படியே நிர்மூலமா கர்த்தர் நிறைவேற்றினார். அதனால இதனுடைய வெயிட்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும், ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாருன்னு சொன்னீங்கல்ல, ஆமா 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 என்னை பிரதர். பொறுத்த வரைக்கும் இது 4 செகண்ட்ன்றது சரிதான். கைவிட்டீர் என்பதுதான் தமிழ்ல சரியான அழுத்தத்தை கொடுக்கும். விட்டுவிட்டீர் என்பது சரியான அழுத்தத்தை முழுமையாக கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. சரி பிரதர். மற்றவங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். பிரதர் மாதிரி உங்களுடைய கருத்துக்கள், உங்க மனசுக்கு தோன்ற கருத்துக்களையும் நீங்க தாராளமா சொல்லலாம். அண்ணா எலிசபெத் பேசுகிறேண்ணா. சொல்லுப்பா. எனக்கு 15 வயசில் நான் ஆழ்ந்து நம்ம காஸ்பல்ஸை படிக்கும்போது எனக்கு இருந்த ஒரு பெரிய கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சதுண்ணா இன்னைக்கு. அதுதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்றது நான் உண்மையிலே அப்போ ஏசப்பா நம்ம எல்லாத்துக்கும் மேலே நினச்சோம். அப்போ எல்லாரையும் போல் அவர் இறந்துட்டாரு. அந்த மாதிரி எல்லாமே நல்லது பண்ணாரு, அற்புதம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் எல்லாரையும் போல் சாவுன்னு வந்துட்டா அவரும் ஈக்குவல் தான், அவர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம், இந்த 7 வார்த்தையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ரொம்ப நான் எப்படி யோசித்தாலும் எனக்கு அதில் இதாகலை. பட் இது இதற்காக என்னை இது வரைக்கும் விட்டு வச்சுருந்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அப்படின்றது எனக்கு அந்த லாம்சா பைபிளோடைய இது எனக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு அது ரொம்ப எனக்கு இவ்வளோ நாள் டவுட் எனக்கு கிளியரான மாதிரி இருக்கேண்ணா. தேங்க்ஸ் எலிசபெத். எனக்கே நான் இது சொன்ன இந்த விஷயத்தை இருக்கும் இந்த பகுதியில் கொண்டு வந்தது காரணமே என்னன்னா, இதை பல நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணப்போ எலிசபெத் மாதிரியே தான் அவங்க தங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மனசுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். நான் சொன்ன எரி கிரீன் அந்த இங்கிலாந்துக்காரர் சொன்ன வார்த்தை தான் இப்போ எலிசபெத் ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த பல பேருக்கு இப்படியான ஒரு வெளிச்சத்தை இந்த ஒரு மொழிபெயர்ப்பு தருதுங்கிறப்போ அதை பற்றி யோசிங்க அப்படிங்கிறது தான். அதை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் கரெக்டுன்னு நான் ஒரு நாள் இப்பவும் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. காரியம் இருக்கிறப்போ இல்ல ஒரு ஆச்சரியம் இருக்கே, அந்த ஆச்சரியத்தை பகிர்ந்து கொள்றது தான். தேங்க்யூ எலிசபெத். அவர் பிரதர் சொல்றதும் கரெக்டு. இப்போ எலிசபெத் மாதிரி நிறைய பேருக்கு அந்த வார்த்தைக்கான இப்படியான ஒரு அர்த்தம் ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒட்டிட்டு இருந்த ஒரு பாரத்தை விலக்கி இருக்கலாம், நீக்கி இருக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயத்தையே இந்த பகுதியில் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு அண்ணா. ஓகேம்மா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ. மற்றவங்களும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்றதா இருக்கும். சொல்லுங்க பிரதர். பாபி சாமியல் பேசுறேங்க. சொல்லுங்க பாபி. ஆக்சுவலா எலோயி எலோயி லாமா ஷபக்தானி ஷபக்ங்கிறது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட்டுங்க. நான் ஒரு அப்பாலஜிஸ்டா இருக்கிறதுனால நான் 2 தரப்பு மக்களுக்கு எதிராக இந்த சப்ஜெக்டை நான் கடந்த 2 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்லாமியர்கள், அதாவது உங்க இயேசுதான் தேவன் அப்படின்னா எந்த தேவனை பார்த்து அவர் இப்படி கூப்பாடு போட்டாருன்னு அவனுக்கு கேட்பாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம பதில் சொல்லுவோம். சரிங்களா? அந்த பதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரனாகவும் இருக்கிறார். கொஞ்சம் தியாலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன்னா என்னன்னு தெரியும். அப்போ ஜீசஸ் இஸ் காட் ஆஸ் வெல் அஸ் சன் ஆஃப் மேன். சரிங்களா? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். மனுஷகுமாரன் என்பது மேன். At the same time, the man is saying, the son of man is saying, I am the Lord of Shabbat. இஸ்லாமியர்களுடைய புரிதலின்படி லார்ட் ஆஃப் ஷபாத், அதாவது தொழுகை நாளைக்கு இறைவன் யாருன்னா கண்ணா மூடிட்டு சொல்லுவாங்க, அல்லாம்பாங்க. சோ இந்த பாயிண்ட்ல வச்சு அவங்கள நாங்க என்ன பண்ணுவோம், கவுண்டர் பண்ணிட்டு நேரா ஜெரமியா புக்கு கூட்டிட்டு போவோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அப்போ தேவகுமாரன் மனுஷனானால் அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு தேவன் இருக்க வேண்டும் என்பது அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து விடலாம். சரிங்களா? இது இஸ்லாமியர்கிட்ட நாம பாயிண்ட் அவுட் பண்றது. இதே சப்ஜெக்டை 6 மாசத்துக்கு முன்னாடி ஜெகோவா விட்னஸ் கிட்ட டிபேட் போகுது. அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? தெளிவா இந்த இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி 3 வேலிட் மீனிங் இருக்கு. ஷபாத் அப்படிங்கிறதுக்கு 3 வேலிட் மீனிங் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு டு லீவ், என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவன் எடுத்துக்குவானுங்க. இன்னொன்னு டு பெர்மிட்,
அனுமதியுங்கள். இன்னொன்று வந்து டு ஃபர்கிவ், அதாவது டு அபேண்டன். அதாவது இந்த 3 மீனிங் வந்து கோர் மீனிங்ஸ் இருக்குங்க. இதுல வந்து அந்த நீ, அதாவது அந்த சஃபிக்ஸ், அந்த நீங்கிற வார்த்தை சஃபிக்ஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னை அப்படிங்கிற மாதிரி ஒரு லிட்டரல் லிங்குவிஸ்டிக் மீனிங் கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா யூ லெஃப்ட் மீன். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, 2 டயலக்ட் இருக்குது. ஒன்று கலீலேயன் டயலக்ட், இன்னொன்று வந்து ஜுடேயன் டயலக்ட். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சென்னையில வந்து பேசுற தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அவன் பேசுறது தமிழ் தான், நான் பேசுறதும் தமிழ் தான். அதே சமயம் கன்னியாகுமரி தமிழ் ஸ்லாங் வந்து கொஞ்சம் மலையாளம் கலந்த மாதிரி வரும். நம்ம கூட கேட்போம், நீங்க மலையாளின்னு கேட்போம். இல்லைங்க, நாங்க நாகர்கோவில் இருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான். கலீலேயாவில் வந்து அதாவது வந்து இஸ்ரவேலர்கள் அன்றைய காலத்துல பேசின ஒரு ஸ்லாங் வந்து இந்த ஜுடேயா பகுதியில வாழ்ந்த இவங்களுக்கு புரியாது. அதனாலதான் இயேசு சிலுவையில் மரித்த போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்ன போது கீழே சிலுவையினுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நின்றுட்டு இருந்த ஒருத்தர் கேட்கறான், எலியாவை கூப்பிடுறாரு போல் இருக்குது, வெயிட் பண்ணுங்க வருவார் போல் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான் பாத்தீங்களா. அதுதான் அந்த 2 டயலக்டுக்கு உண்டான வித்தியாசங்கள். அதாவது நான் பேசுற கோயம்புத்தூர் தமிழுக்கும் இன்னொருத்தர் யாராவது சென்னைக்காரங்க பேசுற தமிழுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும், சில புரிதல் குறைபாடுகள் இருக்கும். சோ அந்த பக்கா அரமிக் டயலக்டை எடுத்து வச்சு நம்ம வந்து பாக்குற போது, நீங்க பிரதர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி என்னை வந்து இதுக்காகத்தானும் என்ன நீங்க வச்சு இது பண்ணியிருந்தீங்க அப்படி ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஜெகோவா விட்னஸ்காரன் வந்து இயேசுவை வந்து கடவுள் இல்லை, அவர் வந்து ஜஸ்ட் சன் ஆஃப் காட், குட்டி கடவுளும்பா. அதாவது ஃபர்ஸ்ட் கடவுளே இல்லம்மா. அப்புறம் வந்து ரொம்ப கையை பிடிச்சி முறுக்கி வசனத்தை வச்சு அவனை வந்து கொண்டு வந்து முட்டுச்சந்திர நிறுத்தின உடனே என்ன சொல்லுவான், இல்லைங்க அவரு வந்து டெமி காடும்பா, குட்டி கடவுள்னு கடைசிக்கு வருவான். அப்ப உனக்கு 2 கடவுளான்னு கேட்பான், மாட்டிக்குவான். சரிங்களா. அவன் ஏன் வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டு லீவ்ங்கிற வார்த்தையை, அதாவது என்னை விட்டுரு இயேசு வந்து சிலுவையில் வந்து சகிக்க முடியாம ஐயோ விட்டுருங்கன்னு கதறினாராமா. அப்படி ஒரு அர்த்தமும் இதுக்கு வருது ஷபக்குக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது டிபேட்டபிளுங்க. இதுல வந்து ஒரு பாயிண்ட்ல நின்று நம்ம ஒரு கன்க்ளூசிவா நம்ம வர முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 22:1 வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஹீப்ரூல வந்து இதுக்கு வந்து அப்சாவ்னு இருக்குங்க. அதுல தெளிவா ஃபர்கிவ்னு தான் இருக்கு. நம்ம வந்து இதை வந்து இது கூட முடிச்சு போட்டேன்னா அவன் அதை வச்சு என்ன பண்ணுவான், கவுண்டர் பண்ணுவான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் either way we cannot come to a conclusion. பட் நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம எடுத்துக்கலாம். we can consider this. அப்படி இருக்கலாம், டெஃபினட்டா அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. அதேதான், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப உங்க இந்த விளக்கம் எனக்கு 100% உடன்பாடு தான். இது ஒரு கன்க்ளூசிவா நம்ம இப்படிதான் சொல்ல முடியாது, ஒரு புரிதலுக்காக எடுத்துக்கலாங்கிறது எனக்கு முழு சம்மதம் இல்ல. தான். கொஞ்சம் டீப் நாலேஜ் வேணும்னா தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா லெக்சிக்கல் ஸ்ட்ராங்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க, ஷிரியாக் பெஷிட்டான் இருக்கு, டார்கம் இருக்குங்க. சரிங்க. டார்கம் பைபிள் மேக்சிமம் வந்து உங்களுக்கு இதுல ஆன்லைன்ல வந்து பணம் கொடுத்து வாங்கினா கொஞ்சம், அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணா கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலுங்க. அதுல கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு புரிதல் வந்துடும். அப்புறம் வந்து ஷிரியாக் பெசிட்டான் ஒன்று இருக்குங்க, அதுல வந்து தெளிவா ஃபர்கிவ்னு தான் இருக்கும். ஆனா டு லீவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இதுக்கு பயன்படுத்துறது காரணம் வந்து டயலக்ட் தாங்க. சரிங்களா. அது வந்து ஷபக் தானி அதை ஸ்பெல் பண்ற விதம் இருக்குங்க. நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு விஷயம் யோர்தான், அதாவது பாத்தீங்கன்னா கிளையாதுல இருந்து பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ற போது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அங்க. இவன் ஷிபோலேத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றவன விட்டுரு, ஷிபோலேத்ன்னு சொல்றவன போட்டு தள்ளிடு. அப்படி ஒரு சீனரியோ அங்க இருக்கும், கவனிச்சு நிறைய படிச்சு. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா புரியுற மாதிரி சொல்றேன். ஆப்ரஹாம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். அப்ரஹாம் பா இதெல்லாம் வந்து ஹீப்ரூல கிடையாதுங்க. ஸோ ஷிஃபோலேத் அந்த ப்ரொனன்சியேஷன்ல ஒரு சின்ன அந்த 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 நுடி நாக்கிலேயோ அல்லது வந்து அந்த மேக்சிமம் ஹீப்ரூ வந்து பாத்தீங்கன்னா ஆடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வரணும், புரியுதுங்களா. அப்பதான் வந்து அதனுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து நிறைவு பெறும். சும்மா நான் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுற மாதிரி பேசுறேன்னா ஹீப்ரூ வந்து டெஃபினட்டா தப்பா தான் நம்ம ஸ்பெல் பண்ணுவோம். அதே மாதிரிதான்
இந்த இப்போ இந்த உச்சரிப்புல இருக்கிற சில கோளாறுகள் அந்த நம்ம பழைய ஏற்பாட்டில் நீங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதா சொல்றீங்க, அந்த ஷிபோலேத் அந்த ப்ரொனன்சியேஷன்ல வந்து அவன் கரெக்டா பேசிட்டான்னா அதுதான் இந்த ஷபக்தானி மேட்டர்ல வரக்கூடிய கோளாறுங்க. இதுதான் இது 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் ஒரு பக்கம் டிபேட்டுங்க, இவங்க ஜெகோவா விட்னஸ் ஒரு பக்கம் டிபேட்டு. ஆனா கடைசியில அவங்க 2 பேருமே கடவுளுக்கு கர்த்தர் கிருபையினால எங்களை மேற்கொள்ளல. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்ப நம்ம நேரம் அதிகமா இருக்கனால அண்ணா நம்ம சாம் சொல்லு சாம். ஆனா நான் ஒரு இதுல ஒரு வியூல நான் கேக்குறேன். அது எல்லாம் நீங்க எல்லாமே நல்லா விளக்கம் எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டீங்க எல்லாருமே உங்களோட இதுல இருந்து. எனக்கு என்னன்னா இப்ப இயேசு அப்படின்றவருக்கு வந்து அவர் நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ண போறேன், யாரு எல்லாமே தெரியும் தானே. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இவரு பேப்டிசம் எடுக்க போகும்போது இவர் தான் என்னோட பையன், இது தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்ற மேட்ரு வந்து அங்கேயே வந்து இவரு யோவான் வந்து வெளிப்படுத்துறாரு. அப்பனா இவர் தான் உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்க போறாரு. இந்த ஒரு எய்முக்காக தான் ஒரு மேல இருந்து பரலோகம் வந்து ஒரு எய்ம் வச்சு அனுப்புது அவரை. இந்த பர்சன் வந்து இதுதான் பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இந்த கானாவு கல்யாணத்துல இது ஆகும்போது கேட்கும்போது கூட இது சொல்லுவாங்கல்ல, நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன பிதாவோட சித்தம் எல்லாமே இவர் இந்த நோக்கத்துக்காக தான் வந்திருக்கேன்றது ஜீசஸ்க்கு முன்னாடியில இருந்தே எல்லாமே தெரியும் தானா. நான் இன்ன விதமா தான் மறிக்க போறேன் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு இது இருக்கும்போது, நான் இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் என்னை பரலோகம் அனுப்பியிருக்கு, அதை நான் செஞ்சு முடிக்க போறேன் அப்படின்றத கடைசியா நீங்க சொன்ன இந்த 7வது வார்த்தை கூட முடிந்தது அப்படின்றதுக்கு மீனிங் கூட எனக்கு என்ன எய்முக்காக வந்தனோ அதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற வெற்றியா சொல்லி முடிச்ச மாதிரி ஆமா முடிச்சிருந்தாருன்னா, இவரோட நோக்கம் எல்லாமே தெரிஞ்சு இந்த இது பண்ணியிருந்தாருன்னா, இந்த இதுக்கிடையில 5வது வார்த்தையா வந்து ஒரு மாதிரி குழப்பமான நிலையில பேசுற மாதிரி இந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு இடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி தெரிஞ்சு எய்ம் தெரிஞ்சு அந்த மிஷனையும் பண்ணி அந்த பேட்டில் அந்த ஒரு சண்டை நடந்துகிட்டு ஃபைனல் ஃபைட்டர் மாதிரி நடந்துகிட்டு இருக்க டைம்ல அந்த ஒரு சோல்ஜர் இந்த நோக்கத்துக்காக ஒரு அவரோட சுப்பியர் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்ற ஆள் வந்து இடையில ஏன் சம்மந்தம் இல்லாம என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. இல்ல நிறைய பேருக்கு அதனாலதான் அந்த நிகழ்ச்சியில நம்ம இந்த வார்த்தையவே நம்ம கொண்டு வந்தோம். அதனாலதான் இப்ப நீங்க சொல்ற அர்த்தத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இது இப்படி இருக்கலாம். ஏன்னா அந்த 5வது வார்த்தை மட்டும் இந்த நோக்கம் தெரிஞ்சு இந்த ஃபைட்டுக்காக தான் வந்திருக்கேன், நான் என்னோட ரத்தத்தின் மூலியமா தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைக்க போது, இதை நான் பண்ணிதான் ஆகணும், என் எய்ம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு வந்த ஆளுக்கு இடையில ஏன் சம்மந்தம் இல்லாம இதை சொல்ல போறாருன்ற கேள்விதான் வருது. அதனால்தான் லாமா எனக்கு அந்த ஒரு காரணத்தினாலையும் நாம்ச பைபிளுடைய கருத்துக்களோட ஒரு உடன்பாடு உண்டு. அதனால அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஏன் என்னை கைவிட்டேன்றது வந்து அது உதச்சிட்டு என்ன ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இதுதான். தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சுதான் இவர் பண்றாரு, இவர் விருப்பப்பட்டு தான் தானா ஏத்துக்கிட்டு தான் அனுமதித்தாருன்னுலாம் இருக்குல்ல, தானாவே அவரே ஒப்பு கொடுத்தார், அனுமதித்தார், அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாருன்னு இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம இடையில ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு போய் கேட்கறதுன்றது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இடிக்கிற மாதிரி தான் இருந்தது. கரெக்ட் தான். சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. நம்ம நேரம் கருதி நம்ம வந்து இது பண்ணலாம். ராசர் பிரதர், நீங்க ப்ரே பண்ணி முடிப்பீங்களா? ஓகே பிரதர், ஜெபம் பண்ணலாம். கிருபையின் கர்த்தாவே, இந்த வேளையின் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துறோம். சிலுவையிலே நீ மொழிந்ததான ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எவ்வளவு பாடுகளின் மத்தியில ஆண்டவரே உடைய சரீர கோரத்தின் மத்தியில அதனுடைய துடிப்பின் மத்தியில நீர் இதை பகிர்ந்து கொண்டீர். அது கருணையின் வார்த்தை என்பதை இந்த நாளில் பல ஆண்டவரே இந்த விஞ்ஞான ரீதியாக சரீரத்தை குறித்து அதில் ஆணி கடாவப்பட்டதை குறித்து அதன் மூலமாக ஏற்பட்டதான அந்த ஷாக் இவையெல்லாம் குறித்து பார்ப்பது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை, உங்களுடைய பரிசுத்தமான அந்த ரட்சிப்பு எவ்வளவு மிக முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கையில் என்பதையும், அதை சம்பாதிக்க நீ எவ்வளவு தூரம் தியாகம் பண்ணினீர் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் சாமி அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல நீ திருவாய் மொழிந்த அந்த வார்த்தைகளில ஆண்டவரே அந்த 4வது வார்த்தையை குறித்து ஒருவேளை எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் பல காரியங்களை தர்க்கமாய் வைத்தாலும் நீர் சுவாமி கிருபையோடு கூட பல ஆண்டவரே வல்லுநர்கள் மூலமாக பல காரியங்களை சொன்னாலும் சிலுவையிலே நீர் அந்த வார்த்தையை மொழிந்ததனுடைய உண்மையான அர்த்தத்தை
ஒருவேளை நாங்கள் உம்முடைய பரலோகத்திலே உம்மை சந்திக்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆமென். மட்டும் உம்முடைய ரட்சிப்பை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கும்படியாய் சிலுவையில இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தீர் என்பதை புரிந்த ஒரு புரிதலோடு கூட மேலானவைகளை அதிகமாக எங்களுடைய இருதயத்தில் போட்டு நாங்கள் அலசி கொள்ளாதபடி எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து உமக்கு பிள்ளைகளாக பரிசுத்தமாக உமக்கு புகந்தவர்களாக உடைய ரட்சிப்பினுடைய பாத்திரங்களாக தொடர்ந்து விளங்க எங்களுக்கு கருவித்தார். இதை நடத்தின அருமையான தாசரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய பிரயாசங்கள் ஆண்டவரை அனைத்தையும் ஆசீர்வதியும், அவருக்கு உதவியா இருக்கிறதான அருமையான மகள் எலிசபெத்தையும் அருமையான மகள் சாமியும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே இந்த ரிவ்யூல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அருமையான பாபி சாமியல் அவர்களையும் ஆண்டவரே மற்றவர்களையும் கூட நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து சுவாமி இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களுடைய ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல நிலைவரப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும் என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து நாங்கள் பயணிக்க போகிற பயணங்களில எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆக்கிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த நாளில உடைய சிலுவை குறித்து தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து வைக்கிறோம். சகல சோத்திரத்திற்கும் துதிக்கும் காரணராகி உமது குமாரனும் எங்கள் ரட்சகரும் எங்களுக்காக மாண்டினராய் அவதரித்து 33 வருடங்கள் வாழ்ந்து எங்களுடைய பாடுகள், வேதனைகள், பாவங்கள், அதனுடைய கோரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து சரியான பாவ நிவாரண பலியாக எங்களுக்காக சிலுவையில மறித்து விலையேறப்பட்ட உடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எடுத்து அந்த இரத்தத்தினுடைய உடன்படிக்கையினாலே எங்களை புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நித்தியத்திற்குள்ளாக நடத்தும்படியாய் இப்பொழுதே எங்களை ஆயத்தப்படுத்தி நடத்துகிற குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். 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 தேங்க்யூ. ஆன்லைனில் வந்து ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மறுபடியுமாக அடுத்த வார ஜூம் மீட்டிங்கில் நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை தாங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஆல். குட் நைட். காட் பிளஸ் யூ. பை பை.